கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஒரு மகா பெரிய கிருபையினாலே தொடர்ந்து நம்முடைய வாழ்நாளிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்து அதில் விசேஷமாக ஞாயிறு காலை ஆராதனையிலே நாம் கலந்து கொள்ளவும் தேவனுடைய தெய்வீக திருவசனங்களை தியானிக்க நமக்கு நல்ல கிருபை செய்திருக்கிறார். முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய அன்பு ரட்சகர் மூலம் நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்வோம். இந்த வாரத்துக்குரிய ஆவிக்குரிய ஆகாரமாக நம்ம பார்க்க போகிற ஒரு பாடத்தினுடைய தலைப்பு மறு ரூபப்படுதல், டிரான்ஸ்ஃபிகரேஷன். கவனிக்கிறீங்களா? மறு ரூபப்படுதல். இப்போ கடைசி காலங்களில் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு கண்டிஷனில் இப்போது நாம் மறுரூபம் ஆகக்கூடிய ஒரு காலப்பகுதியில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் இல்லையா? நாமங்கிறது யாருங்க? விசேஷமாக கடைசி கால திருச்சபை. அப்போது ஒன்றா அவங்க மரணம் அடையணும், மரணம் அடைஞ்சு மறுரூபமாகணும். மறுரூபங்கிறது தெரியும் இல்லையா? ஆவிக்குரிய சரீரத்துக்கு போகணும். அப்போது திருச்சபையின் பிள்ளைகளுடைய ஒரே நம்பிக்கை, நாம் இந்த பூமியில் மனுஷனாக வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்ம மரித்த பிறகு அடுத்த செகண்டில் நம்ம கிறிஸ்துவோட ஆவிக்குரிய சரீரத்தில் மறுரூபமாக்கப்படுவோம். மறுரூபம், அவ்வளோதான், ஆவிக்குரிய சரீரம். அப்போ அந்த மறுரூபமாக்கப்படுறது அந்த ஒரே டைமில், அதாவது இப்போ ஒருவேளை நம்ம மரணம் அடைஞ்சு அடுத்த செகண்டே நடக்கிற ஒரு தொடர்ச்சியான நிகழ்ச்சியாக, அல்லது நம்ம தொடர்ந்து ஏற்கனவே வாழ்ந்த காலத்தில் நாம் இருந்த தேவனுக்கேற்ற ஒரு நடவடிக்கை, ஒரு அனுபவம், இது நம்ம மறுரூபமாவதற்கு ஒரு முன்னோட்டமாக இருந்ததா என்று சொல்லி கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். அப்படின்னா எடுத்தோடனே நம்ம ஆவிக்குரிய சரீரத்தில் போகிறதில்ல. அப்போ ஆவிக்குரிய சரீரத்தில் போகணும் அப்படின்னா மாம்ச சரீரத்தில் இருந்து கொண்டே சில ஆவிக்குரிய விஷயங்களோடு நம்ம தொடர்பு வச்சுருக்கணும். விசேஷமாக தேவனுடைய ஒரு பரிசுத்த ஆவி, அந்த கேரக்டர், அந்த தொடர்பு வைத்திருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் ஒருவேளை திடீரென்று மரித்தாலும் நமக்குள் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவி, நம்முடைய மாம்ச சரீரம் கீழே விழுந்தாலும் நம்முடைய பரிசுத்த ஆவி நம்ம தேவனுக்கேற்ற ஒரு ஆவிக்குரிய சரீரமாக நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது. ஆனால் அது ஒரே நாளில் நடக்குதா என்று சொல்லி கவனிக்கும்போது இது ஒரே நாளில் நடக்கிற விஷயம் இல்லை. இது ஒரு ஆதாரமான ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தை முதல்ல நம்ம வாசிக்கலாம். பாருங்கள், 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. இந்த ஒரு வசனத்தை கொஞ்சம் கவனிங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. அப்போ நம்ம ஒரு கண்ணாடி முன்னாடி நிற்கிறோம். இப்போ எதை பார்க்குறோம்? கண்ணாடியில் எதை பார்க்குறோம்னா, ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்போது மறுரூபம் ஒருத்தர் ஆகணும்னா இந்த பூமியில் மனுஷனாக இருக்கும்போதே மகிமையின் மேல் மகிமை அடையணுமா? க்ளோரி டு க்ளோரி சொல்கிறாங்க இல்லையா? அப்போ இந்த பூமியில் மகிமையின் மேல் மகிமை அடையிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கா என்று சொல்லி கவனிக்கும் பொழுது நமக்கு தான் தெரியுமே, இந்த பூமியில் நமக்கு மிஞ்சினதே அவமானமும் கஷ்டமும் நிந்தையும் துன்பங்களும் தான். அப்புறம் இங்கே எப்படி நமக்கு மகிமை இருக்கும் என்று சொல்லி கொஞ்சம் கவனிக்கும் பொழுது இதை நம்ம புரிந்து கொள்றதுக்கு தான் ஆவிக்குரியவைகளோடு நம்ம என்ன பண்ணணும்? சம்மந்தப்படுத்தணும். அப்படி சம்மந்தப்படுத்தினால் மட்டும்தான் நம்முடைய அந்த மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆகிறதுனுடைய அந்த அர்த்தத்தை தெரியும். அதாவது இன்னும் சொல்லப்போனால் ஒரு இமேஜ், என்ன இமேஜ்? இப்போ நம்ம ஒரு ஃபிசிக்கலாக ஒரு இமேஜில் இருக்கோம். இனி நம்ம எப்படி இருப்போம்னு நமக்கு தெரியாதுன்னு சொல்லி யோவான் எழுதுகிறார். ஆனால் இயேசு அப்படி போயிட்டோம்னா இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி நம்ம இருப்போங்கிற ஒரு விசுவாசம் இருக்குதுங்கிறத யோவானில் எழுதுகிறார், யோவான் நிருபத்தில். இப்போ நம்ம மாம்சத்தில் இருக்கிறோம். ஆனால் இப்போ நம்ம ஆவிக்குரிய சரீரத்தில் மறுரூபம் ஆகிறதுக்கு முன்னால் இப்போ ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிற ஏதோ ஒன்றை நம்ம பார்க்கணும். இப்போ அதை தான் சொல்கிறார். இப்போ நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை இப்போ கண்ணாடியில் பார்க்குறோம்னு சொல்கிறோம். காண்கிறது போல் என்ன பண்ணுறோம்? பார்த்துட்ருக்குறோம். அப்போ எதில் பார்க்குறோம்? எந்த கண்ணாடியில் பார்க்குறோம்? அது ஒன்று. இப்போ நமக்கு முன்னாடி கண்ணாடியே இருந்தாலும் கவனிக்கிறீங்களா, இங்கே ஒரு லைட் இல்லைன்னு வைங்களேன், இமேஜ் தெரியுமா? தெரியாது. அப்போ ஒரு கண்ணாடியில் ஒரு இமேஜை நம்ம பார்க்கணும்னா அதுக்கு நமக்கு என்ன வேணும்? இப்போ ஒரு லைட் வேணும். அப்போ இதெல்லாம் என்ன என்பதை குறித்து கொஞ்சம் ஆராய்ச்சிக்குள்ளே போகும்பொழுது தான்
சில சத்தியங்கள் இதன் மூலம் நமக்கு வெளிப்படும் போது அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இது இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி இப்போ வளர்ந்துருச்சு இல்லையா, இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் ஒரு மூத்த சகோதரர் இந்த பாடத்தை எழுதியிருக்கார், மறுரூபமாகுதல் அப்படிங்கிற ஒரு பாடத்தை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் நம்முடைய மைண்டு நீட்ஸ் டு க்ரோ, அதாவது நம்முடைய பாடி வளர்ச்சி அடையுதான் சில நேரங்களில். அது நமக்கு தெரியும், திசுக்கள் எல்லாம் 7 வருஷத்துக்கு ஒரு முறை அது என்ன ஆகுது, அப்படியே மாற்றம் ஏற்படுது. ஆனால் சில நேரங்களில் நம்முடைய மைண்டு தான் க்ரோத் ஆகிறது இல்லைங்கிறார். அப்போ க்ரோத் ஆகிறதுனா எதன் அடிப்படையில்? மைண்டுங்கிறது மூளை. பல கோடி புஸ்தகங்களை நம்ம மூளையில் அடக்கிடலான்னு சொல்லிலாம் நம்ம சயின்ஸில் படிச்சிருக்கிறோம். ஆனால் அந்த நிறைய காரியங்கள் நமக்கு நாலேஜ் வருதே ஒழிய, ஆனால் நம்முடைய மைண்டு வளருதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது அது வளரணும். அந்த வளர்கிறதுக்கு பேர் தமிழில் பக்குவம் என்று சொல்வார்கள். மனப்பக்குவம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இது நமக்கு தேவை. அப்போ அந்த பக்குவம் அடைகிறதுக்கு இப்போ பாருங்கள், நம்ம நார்மலாக ஒரு மாம்சத்தில் இருக்கிறோம், நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு உணவு வேணும். அதே மாதிரி ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை நமக்கு ஒரு நல்லா போஷாக்கு இருந்து நம்ம நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னா அதுக்கு ஒரு உணவு வேணும். அதுக்கு 2 உணவு தேவன் கொடுத்துருக்கார். ஒன்று பரிசுத்த ஆவி, இன்னொன்று சத்தியம். அதனால தான் முதல்ல சொன்னேன், ஒரு கண்ணாடியே இருந்தால் கூட அந்த கண்ணாடியில் பார்த்திங்கன்னா ஒரு வெளிச்சம் இல்லாமல் நம்ம நம்முடைய இமேஜை நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்ம என்ன தான் ஒரு பரிசுத்த நிலைமையில் இருந்தால் கூட சத்திய வெளிச்சம் நம்ம மேலே படும்போது மட்டும்தான் ஒரு நல்ல இமேஜ் அங்கே கிடைக்கும். அப்போ அந்த வெளிச்சம் நமக்கு நல்லா தெரியும். வெளிச்சம் என்பது அந்த சத்தியம். அதுக்கு ஏற்கனவே நமக்கு பைபிளில் ஒரு வசனமே இருக்குது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். எந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி கவனிக்கும்போது அதிலேயே 6ஆம் வசனத்தையும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், அங்கே வாசிக்கலாம் பாருங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். புரியுதுங்களா? மகிமையின் அறிவாகிய ஒளி. இந்த அறிவாகிய ஒளியைத்தான் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இந்த பொக்கிஷம் அப்படிங்கிறார். அப்போது இவ்வளோ பெரிய ஒரு மகிமையான ஒளி நமக்கு கிடச்சிருக்கான். இதைத்தான் பேதுரு எழுதும்போது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒரு ஒளியின் இடத்திற்கு வளவழித்தவருடைய. அப்போது அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போ நம்ம வந்ததே ஒரு மகா பெரிய ஒளி. அந்த ஒளியில் தான் க்ளோரி இருக்கான், மகிமை. க்ளோரி டு க்ளோரினா, அப்போ இந்த ஒளி அதிகமாக பட 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 என்ன ஆயிரும்? மகிமையின் மேல் மகிமை அடையலாம் தேவனுடைய பிள்ளை. அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ ஒரு ராஜ்யத்தை குறித்து சொல்லும்போது, சூரியனுடைய வெளிச்சம் சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சமாக இருக்குமா? சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையான பகல் வெளிச்சமாக 7 சூரியன் வந்தால் எப்படி இருக்கும்? அப்போது ஒரு பரிபூர்ண ஒரு வெளிச்சம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி திருச்சபையின் பிள்ளைகள் இப்போ சத்தியத்திற்குள்ளே நம்ம வந்திருக்கோம். இப்போ வந்ததுக்கு பிறகு நாம் அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா மறுரூபமாகணும். இவ்வளோதான். அப்போ மறுரூபமாகணும்னா உடனடியாக ஆக முடியுமான்னு ஆக முடியாது. மறுரூபம்னா தெரியும் இல்லையா? அடுத்த இமேஜுக்கு போகணும். ஸோ இந்த இமேஜ் என்று சொல்ல அந்த வார்த்தை வந்த உடனே இந்த சப்ஜெக்ட் எழுதின மூத்த சகோதரர் அந்த காலத்தில் அவருடைய பார்ட்டில் அவர் எதை உதாரணமாக எடுத்துகிட்டு பேசுகிறாருன்னா, த ஆர்ட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி. ஃபோட்டோ எடுக்கிறோம் இல்லையா, அதை வச்சு அதில் இருக்கக்கூடிய சில நுணுக்கங்களை வச்சு நம்முடைய ஆவிக்குரிய ஒரு இமேஜ் கூட அந்த மறுரூபமாகிறது இருக்கு இல்லையா, இப்படி தான் நடக்குது அப்படிங்கிறது அவர் சொல்கிறதுக்கு அவர் எத்தனைப்படுறார். அது பார்த்தீங்கன்னா அந்த காலத்துக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப பொருந்திடுச்சு. இப்போ இதை டிஜிட்டல் டெக்னாலஜியோடு நம்ம பொருத்தினா அதுவும் பொருந்தி வரும். தேவனுடைய வசனங்கள் எதுக்கும் என்ன ஆகாது, எல்லாத்துக்கும் அது பொருந்தி வரக்கூடிய ஒரு தேவ திட்டமாக தான் இருக்கும். அப்போ நமக்கு நல்லா புரிஞ்சுக்கலாம். இங்கேயே நமக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா அதுக்கு முதல் லைட் ரொம்ப முக்கியம் இல்லையா? 4 விஷயங்கள் முக்கியம். 1, லைட் இருக்கணும். 2வது, கேமராவுக்குள்ளே இருக்கக்கூடிய லென்ஸ் இருக்கணும். அந்த லென்ஸு, அந்த லைட் அந்த லென்ஸில் படும் பொழுது அது எதுக்குள்ளே போகுதுன்னு, அடுத்தது ஃபிலிம் இருக்கு இல்லையா, அது என்ன ஃபிலிம் சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலிமில் தான் ஒரு படம் விழுகும். புரியுதுங்களா? அந்த லென்ஸுக்குள்ளே ஒரு லைட் அடிக்கும்போது
அது அந்த அந்த ஃபிலிமுக்குள்ளே எந்த இமேஜ் பார்க்குதோ அந்த இமேஜ் வந்து விழுகும். இதுதான் த ஆர்ட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி. அப்போது இதே மாதிரி தான் நம்முடைய புது சிருஷ்டி, நம்முடைய ஆவிக்குரிய மறுரூபமாக்கப்படுதல் இருக்கு இல்லையா. த லாஸ்ட் ஒன் இஸ் த இமேஜ். அது எப்படி வருது என்று சொல்லி கவனிக்கும் போது இங்கேயும் பார்த்தீங்கன்னா லைட்டு தேவனுடைய வசனங்கள். அடுத்தது லென்ஸ் எதை குறிக்குதுன்னா தேவன் பாருங்கள், அந்த லென்ஸ் வழியாக தான் நமக்கு என்ன வருதுன்னா ஒரு லைட் வருதான். அப்போ எது வழியாக நமக்கு லைட் வருது நல்லா புரிஞ்சுக்கலாம். இல்லை ஒரு லென்ஸ் வழியாக தான் வருது. அப்போ தேவனுடைய வசனங்கள் எல்லாம் தேவ மனிதர்கள் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஸோ அந்த லென்ஸு அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் தேவைக்கேற்ப, புரியுதுங்களா. அப்போ அந்த லென்ஸ் எதை குறிக்குதுன்னா தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற பரிசுத்தாவி. இந்த லென்ஸ் வழியாக தான் தேவனுடைய சத்தியங்கள் நமக்குள்ளே போகுது. அப்போ அந்த ஃபிலிம் எது? இமேஜ். அந்த ஃபிலிம் வந்து நாம தான். இந்த ஃபிலிமில் தான் ஒரு இமேஜ் விழுகுது, ஒரு படம் விழுகுது. கவனிக்கிறீங்களா? த லாஸ்ட் இமேஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற இமேஜ் அதில் வரணும். நம்ம இமேஜ் வரக்கூடாது. ஃபிலிம் மட்டும்தான் நம்ம, புரியுதுங்களா. அதில் இருக்கக்கூடிய பிக்சர் அது மட்டும்தான், அந்த பிக்சர் கூடிய அந்த ஒரு கருவி மட்டும்தான் நம்ம. அதில் லாஸ்ட் இமேஜ் என்ன வரணும்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் வரணும். இதில் என்ன ஆச்சரியம்னா, இப்போ இப்படியாக ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறார். ஃபோட்டோ எடுக்கும்போது லைட் போடுறார், லைட் அடிக்குது, கிளிக், அதான் அந்த ஸ்பார்க் அடிக்குது இல்லையா. அடித்தோடனே ஒரு இமேஜ் வந்து விழுகுது. இமேஜ் விழுந்த உடனே அந்த உள்ளுக்குள்ள அதை உடனடியாக எடுத்து அப்படியே டக்குன்னு எடுத்துட முடியாது, அது பாதுகாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கணும். இதை என்ன செய்யணும், உடனடியாக அந்த இமேஜ் வராது. ஃபைனலாக அந்த ஃபிலிமை எடுத்து கவனிங்க, எல்லாம் இமேஜ் எல்லாம் விழுந்துருச்சு, ஆனால் வெளியே வராது. அந்த இமேஜ் எடுத்து ரசாயன பொருள் இருக்குது பாருங்கள், அதில் கழுவணும். அதுக்கு பேர் டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு தெரியும், தண்ணி மாதிரி இருக்கும், ஆசிட் மாதிரி இருக்கும். அதில் வந்து அந்த ஃபிலிமை கொண்டு போய் அதை கழுவும் போது உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த இமேஜ் அழகாக என்னாகும், அது வெளியே வரும். ஸோ அந்த மாதிரி தான் தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் கூட இங்கே நாம் ஒரு ஃபிலிமாக இருக்கோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட இருந்த லைட் அடிக்குது. அந்த லைட் வந்து பரிசுத்தாவின் மூலம் நமக்கு கிடைக்கும்போது, பரிசுத்தாவின் மூலம் கிடைக்கும்போது அந்த இமேஜும் பரிசுத்தமாக வந்து விழுந்துடும். அது நம்முடைய ஒரிஜினல் இமேஜாக இருந்தால் அது கட்டாயமாக பரிசுத்தமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கவனிக்கிறீங்களா? அது வந்து கிறிஸ்துவுடைய இமேஜாக இருக்கும்போது அது பரிசுத்தமான இருந்தால் தான். அப்போ ஃபிலிம் எப்படி இருக்கணும்? ஃபிலிம் முதல் சுத்தமாக இருக்கணும். ஸோ அன்புக்குரிய சகோதர சொல்லி இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர், புதுசாக ஒரு ஃபோட்டோகிராஃபர்கிட்ட இப்போ ஒரு ஒரு ஃபோட்டோ இது கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், கேமராவை கொடுத்தா அவர் எடுத்த உடனே ரொம்ப பர்ஃபெக்டாக எடுத்துடுவார் நினைக்கிறீங்களா? எடுக்க மாட்டார். ஒரு மரத்தையே எடுக்க சொல்லுங்கள், பாதி எடுப்பார், அல்லது சைடில் எடுப்பார், லைட்டிங் கம்மியாக எடுப்பார், அல்லது லைட்டிங்கே இல்லாமல் கூட எடுக்கலாம். ஃபோக்கஸிங் வேறு இடத்துல இருக்கும். அப்போது அவர் என்ன செய்கிறாருன்னா மறுபடியும் திரும்பி போய் மறுபடியும் ஒரு தடவை எடுக்கிறார், கொஞ்சம் கரெக்டாகுது. மறுபடியும் கொஞ்சம் லைட்டிங் கொடுக்குறார், கொஞ்சம் கரெக்டாகுது. மறுபடியும் கொஞ்சம் திருப்ப வந்து முழு ஃபோக்கஸை கொடுக்குறார், கொஞ்சம் கரெக்டாகுது. ஃபைனலாக ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது கரெக்ட் ஆகிடும். ஸோ அப்படின்னா இந்த இமேஜ் நம்முடைய மறுரூபப்படுதல் இருக்குது இல்லையா, கடைசி இமேஜ் இருக்குது இல்லையா, அந்த மறுரூபப்படுதல் ஒரே நேரத்தில் ஒரே டைமில் வராது. அது ப்ராசஸ் பை ப்ராசஸாக வரும். அது ஒரு ஸ்டேஜ், அடுத்த ஸ்டேஜ், அடுத்த ஸ்டேஜ், புரியுதுங்களா? அந்த அடுத்த ஸ்டேஜ் அப்படிங்கிறத மூத்த சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா பை மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறார். சில மிஸ்டேக்குகள் நம்ம பண்ணும் பொழுது தான் அந்த மிஸ்டேக்கிலிருந்து எது வருதுன்னா பர்ஃபெக்ஷன் வருதான். எப்பொழுதுமே ஒரு பர்ஃபெக்ஷன் இதில் தான் வரும் அப்படின்னா மிஸ்டேக்கில் தான் வரும். அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோமா மாட்டோமா? நீங்கள் தான் சொல்லணும். பண்ணுவோமா மாட்டோமா? தவறுவோமா தவற மாட்டோமா? கட்டாயமாக தவறுவோம். ஏன்னா நம்ம வந்து எடுத்தோடனே பியூர் இமேஜ் இல்லையா. அப்போது நம்மளாம் ஆதாமுடைய சந்ததியில் வெளியே வந்துட்டோம். இப்போ இயேசு கிறிஸ்துடைய சந்ததி ஆகிறதுக்கு தான் இப்போ நம்ம என்ன இருக்கிறோம், அந்த கேமராவுக்குள்ளே நம்ம போய், கேமராங்கிறது தேவனுடைய பிளான், அந்த பிளானுக்குள்ளே உள்ளே போயிடுவோம். அந்த பிளானில் வெளிச்சம் இருக்குது பாருங்களா, லென்ஸ் இருக்குது, ஃபிலிம் நம்ம இருக்கோம், கடைசியாக ஒரு இமேஜ் வரும், அந்த இமேஜுக்காக நம்ம காத்துட்ருக்குறோம். இதெல்லாமே இருக்கு இல்லையா. அப்போ நம்ம கட்டாயமாக ஒரு சில விஷயங்களை தவறுவோம். யாக்கோபு அதை தான் எழுதுகிறார். யாக்கோபு 3:2 நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். பார்த்தீங்களா, நம்ம நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறோமா தவறுகிறோம். என்ன விஷயம் அப்படின்னா, தவறாத மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் ஒரு சில தவறுறவங்களை போட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணிடுறான், கேவலப்படுத்திடுறான்.
புரியுதுங்களா? அப்போ இப்படி இருக்கக்கூடாது. நம்ம அப்போ முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாருமே ஒரு சில விஷயத்தில் நம்ம தவறுகிறோம். ஆனால் இந்த தவறக்கூடிய நிலைமை இருக்கு இல்லையா, அப்படியே மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு நல்ல இமேஜ் வருமானு பாருங்கள். ஒருத்தர் வந்து ஃபோட்டோ வந்து தப்பாகவே எடுத்துகிட்டு இருந்தாருன்னா எப்போ தான் இமேஜ் வரும்? அப்போ அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் இல்லையா? அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நாளுக்கு நாள் நம்மக்கிட்ட வளரணும். அதை தான் 2 கொரிந்தியர் 4:16 ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அப்போ அந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, நம்முடைய உள்ளான மனுஷன் கிறிஸ்து, புறம்பான மனுஷன் பழைய மனுஷன். வெளியே போனோம். அப்போது ஒரு ஃபோட்டோகிராஃப், ஒரு நல்ல இமேஜ் எடுக்கணும்னா அதுக்கு நிறைய முயற்சிகள், பயிற்சிகள் தேவை, ஆர்வம் வேணும், டெக்னிக்கல் மைண்ட் வேணும், நேரத்தை செலவு பண்ணும். அப்போ தான் ஒரு நல்ல இமேஜ் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த நல்ல இமேஜ் கிடைக்கிறதுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர் எவ்வளவு பாடுபடுறார். அப்போது அதை அவர் இம்ப்ரூவ் பண்ண அவருடைய இமேஜில் மோர் பியூட்டி கிடச்சிட்டே இருக்குமா. மிக அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்து என்ன ஆயிடுவார்னா அவர் ஒரு மிகச்சிறந்த ஃபோட்டோகிராஃபராக ஆகிடுவார். ஸோ நம்முடைய ஃபோட்டோகிராஃபர் யார்? நம்முடைய பிதாவாகிய தேவன் தான். நம்மளை வந்து ஒரு தனியாக ஒரு இமேஜாக எடுக்கணும்னு விரும்புகிறார். அதனால் கேமராவுக்குள்ளே கொண்டு போய் வச்சிட்றார். கேமரா என்பது தேவனுடைய பிளான். அந்த பிளானுக்குள்ளே போயாச்சு. என்னைக்கு கேமராவுக்குள்ளே நம்ம போனோமோ, இந்த ஃபிலிம் இருக்குல்ல, கவனிங்க, இந்த ஃபிலிமுக்குள்ளுக்குள்ளே தான் இருக்கணும். வெளியே ஒரு வேளை எடுத்துட்டா என்ன ஆகிடுங்க, அந்த ஃபிலிமினுடைய அந்த நேச்சர் என்ன ஆகிடும், அது போயிடும். அன்புக்குரிய சகோதர சொல்லி அது எப்பொழுதுமே கவர் பண்ணப்பட்டு தான் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கவர் பண்ணப்பட்டு தான் இருக்கணும். நோ அவுட்டர் லைட், உள்ளுக்குள்ளே வரவே கூடாது. அவுட்டர் லைட் வந்துருச்சுன்னா அந்த ஃபிலிம் என்ன ஆகிடும், அது அதனுடைய தன்மை இழந்துடும். அதனால தான் இருட்டுக்குள்ளே தான் பழைய காலத்தில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, பெரிய பெரிய ஸ்கூல்ஸ்லாம் ஃபோட்டோ எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? வரிசையாக நிற்க வச்சு இப்படி ஒரு பெரிய கேமரா இருக்கும், ஒரு பெரிய கருப்பு துணி போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்புறம் அந்த கேமரா எடுக்கிற ஒரு கருப்பு துணிக்குள்ளே போய் தன்னுடைய தலையை வச்சுக்குவார். ஃபுல்லாக அங்கே இருட்டாக தான் இருக்கும். அப்புறம் திடீர்னு எடுத்து அந்த முன்னாடி இருக்கிற அந்த ஒரு கவர் அதை டக்குன்னு எடுப்பார். ஒரு ஒளி பட்டோன்னு அந்த இமேஜ் போயிடும், இமேஜ் வந்து விழுந்துடும், உடனே அதை மூடிடுவார். பார்த்துருக்கீங்களா? நம்ம எல்லாருமே அதை தெரியும். இது ஒரு வகையான இப்போ நமக்கு வந்திருக்கிற சில கேமராஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோடக்கெலாம் படித்து பார்த்துருக்க முடியாது. உள்ளே அந்த கேமரா அந்த ஃபிலிம் வந்து சுருட்டப்பட்டு உள்ளே இருக்கும். இது வெளியே எடுத்துட்டா அப்படியே இழுத்துட்டோம்னு வைங்க, இது கம்ப்ளீட்டாக அதனுடைய இமேஜ் அத்தனையுமே போயிடும். அது எப்படி இருக்கணும்? அப்போது அவுட்டர் லைட் உள்ளே வரக்கூடாது. வெளியில் இருக்கிற எந்த விஷயமும் இந்த ஃபிலிமுக்குள்ளே வரக்கூடாது. அதை ஃபிலிமை பாதிக்கும். அதே மாதிரி தான் நம்மதான ஃபிலிம் நம்மளை பாதிக்கிற 3 விஷயம் இருக்குது. அது வந்து உள்ளே வந்துடாமல் பார்த்துக்கணும். அதைத்தான் 1 யோவான் 2:16 வாசிக்கலாம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். இதுதாங்க அவுட்டர் லைட்டா. வெளியில் இருக்கக்கூடிய இது வெளிச்சம் மாதிரி இருக்குமா, பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் இது உள்ளே வந்துருச்சுனாலே நமக்குள் இருக்கிற அந்த ஃபிலிமில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரா, ஒரு ஊமை சொன்னார். நமக்கு தெரிஞ்ச ஊமையை தான் அவர் சொல்கிறார். அவர் அநேக விசேஷங்களை ஊமைகளாக சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒரு விதைக்க புறப்பட்டான். இதெல்லாம் நமக்கு நல்ல மனப்பாடமாக தெரியும், புரியுதுங்களா? சில விதைகள் வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து பட்சித்து போட்டது. சில விதை மண்ணில்லாத கற்பாறையில் விழுந்தது, மண் ஆழமாயிராதனால சீக்கிரம் முளைச்சிது. அதுக்கப்புறம் வெயில் ஏறின போது வேர் இல்லாமல் உலர்ந்து போச்சு. சில விதை முள்ளுள்ள இடங்களில் வளர்ந்து முள்ளு நெருக்கிடுச்சு. மத்தேயு 13:8 பாருங்க, என்ன சொல்லுது, வாசிக்கலாம். சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. இந்த நல்ல நிலம் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த சப்ஜெக்டுக்கு பொறுத்தனோம்னா நல்ல ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுல, நல்ல ஒரு ஃபிலிம். ஸோ இதைய வந்து மூத்த சகோதரர் சொல்லும் பொழுது சென்சிட்டிவ் ஃபிலிம் அப்படிங்கிறார். ஒரு நல்ல ஃபிலிம் என்பது சென்ஸ் பண்ணணுமா, சென்சிட்டிவ் ஃபிலிமாக இருக்கணும். அப்போ நல்ல நிலம் என்பது நல்ல ஒரு ஃபிலிம். அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்ம நல்லவர்களாக இருக்கணும். பேசிக்கலாம் நல்லவர்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு ஃபிலிமில் இந்த ஒளி பட்ட உடனே அந்த லென்ஸ் வழியாக அந்த லென்ஸுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்தபடி ஒரு அழகான ஒரு இமேஜ் வந்து நமக்கு வரும். அதுக்கு தேவன் நமக்கு நம்முடைய அழகான இமேஜ் வர்றதுக்கு, நாம் மறுரூபமாவதற்கு
தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற சூப்பர் லென்ஸ் என்னன்னு சொல்லி கவனிச்சின்னா பரிசுத்த ஆவி. நமக்கு தகுந்தபடி அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். எப்படி சொல்லலாம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்தார். நமக்கு அளவில்லாமல் இல்லை, நமக்கு அளவோடு தான் கொடுப்பான் இல்லையா? ஸோ அதுதான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்தபடி அந்த இமேஜ் ரொம்ப அழகாக விடும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா, பரிசுத்தாவினுடைய கேரக்டர் அது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம கூட சொல்ல முடியும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்களேன். இருக்கும் சகோதரர்கள் ஒரு இடத்துல ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. நாம் தான் பிரதர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அப்புறம் மூத்தவங்க தாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். சில பேர் இளையவர்களுக்கு அந்த அனுபவம் இருக்காதுங்க. நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது இல்லையா, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிப்ளிக்கல் லாங்குவேஜ்னா இசைந்து கொடுத்தல். திருச்சபையின் பிள்ளைகள் பரிசுத்தாவி நமக்குள்ளே வரும் பொழுது எப்படி அந்த லென்ஸ் அட்ஜஸ்ட் ஆகுதோ அந்த மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே தேவனுடைய திட்டத்திற்கும் தேவனுடைய அன்பிற்கும் தேவனுடைய சபைக்கும் தங்களை இசைஞ்சு கொடுக்குறவங்களா இருக்கணும். இதைத்தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதுகிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்குமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால். பாருங்க, இதை பிலிப்பியருக்கு எழுதும் போது எவ்வளோ ஒரு அழகா சொல்றாரு. அன்பினாலே யாதொரு ஆறுதல், ஆவியில் யாதொரு ஐக்கியம், யாதொரு உருக்கம், பட்சம், இரக்கம், இதெல்லாம் உங்களுக்கு உண்டாச்சுன்னா நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாக இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய், அட்ஜஸ்ட்மெண்ட் பீப்புள், புரியுதுங்களா? அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய பீப்புள், இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அப்படின்னா ஸோ த இமேஜ் எதை பேஸ் பண்ணி தான் விழுகணும்னா லென்ஸை பேஸ் பண்ணி தான் விழுகணும். பரிசுத்தாவியினுடைய அந்த ஒரு உள்ளுணர்வு நமக்குள்ளே வரும் பொழுது அதை பேஸ் பண்ணி தான் நம்முடைய கேரக்டர் இருக்கணும். வேறு கேரக்டரில் வந்துடக்கூடாது. சரி, வேறு கேரக்டர் என்ன? அடுத்த வசனம் பாருங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக பாருங்க. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமை, இதெல்லாம் தான் அவுட்டர் லைட் மாதிரி. இதில் செஞ்சிடக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னிலும் மேன்மையாக எண்ணணும். அவனவன் தனக்கானவைகளே இல்லை பிறனுக்கானவைகளே நோக்குவானார். ஸோ இதுதான் அந்த ஒரு நல்ல அருமையான ஒரு ஃபிலிம், சென்சிட்டிவ் ஃபிலிம்னு சொல்கிறது. சென்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, கொஞ்சமாக சென்ஸ் இருக்கா அப்படி கேட்குறாங்க இல்லையா? அந்த சென்சிட்டிவ் அப்படிங்கிறது என்ன? உணர்வு. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் சென்சிட்டிவாக இருக்கணுமா, ஒரு உணர்வுள்ள பிள்ளைகளாக இருக்கணும். அவர்களுக்கு தான் இசைஞ்சு கொடுப்பாங்க. சாதாரண மிஷினே உணருதுங்க. சென்சார் சொல்கிறோமா இல்லையா? இல்லையா? சாதாரண மிஷினே அது என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த ஒரு ஃப்ரீக்வன்சி வந்துச்சுன்னா அது உணர்ந்து உடனே பீப் 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 பீப்னு சவுண்டு கொடுக்குது. புரியுதுங்களா? சென்சார் பார்த்தீங்கன்னா சென்சார் அடிக்குது சொல்கிறோம் இல்லையா? அப்போ தேவனுடைய பிள்ளைகள் சாதாரண மிஷினுக்கே அந்த உணர்வு, அந்த ஒரு சென்சார் இருக்கும்போது, அந்த சென்சிபிலிட்டி இருக்கும்போது நமக்கெல்லாம் எப்படி இருக்கணும்? நல்ல குணலட்சணங்களை சென்ஸ் பண்ணும். நல்ல தேவனுடைய பிள்ளைகளை சென்ஸ் பண்ணும். இவங்க பார்த்து இவங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், இவங்களோட நம்ம எப்பொழுதுமே ஸ்நேகமாக இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி அந்த சென்சிட்டிவிட்டி, அந்த பவர் இருக்கணுமா? அதுக்கு தேவை நமக்கு தேவனுடைய பரிசுத்த ஆவி. அதில் ஒரு குவாலிட்டி இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அந்த குவாலிட்டி இருந்தால் தான் அந்த புது சிருஷ்டியினுடைய இமேஜ் அந்த ஃபோட்டோவில் கரெக்டாக விழுகும். அதுக்கு நமக்கு என்ன தேவை? லைட் ரொம்ப 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 முக்கியம். லைட் மட்டும் அங்கே இல்லாமல் போச்சுன்னா அங்கே பார்த்திங்களா அந்த ஒரு முக்கியமான ஒரு இமேஜ் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போது எந்த ஒரு இமேஜ் நல்லா வரும் அப்படின்னா, எந்த ஒரு ஃபிலிம் சென்சிட்டிவான ஃபிலிம் இருக்குதோ, உணர்வுள்ள ஒரு மனிதனாக யார் இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட இருந்தால் நல்ல இமேஜ் வரும். ஆனால் சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா, பட் மோஸ்ட் பீப்புள் நாட் ஹேவிங் சென்சிட்டிவ் மைண்டுங்கிறார். நிறைய பேருக்கு அந்த சென்ஸே இல்லையா. அதாவது நம்ம சத்தியத்துக்குள்ளே வந்ததுக்கு பிறகு நம்ம என்ன சத்தியத்தில் இருக்கிறோங்கிறது கூட அந்த எண்ணம் இல்லாமல் இருக்கிறாங்க நிறைய பேர். திடீர்னு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஆட்டிடியூட் காட்டுறது, தவறான குணலட்சணம் காட்டுறது. அப்போ நம்ம வந்ததே இதுக்கு தாங்கிறது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. அப்போது என்ன ஆகும்? அந்த இமேஜே வராதுங்க. மறுரூபம், அதான் இமேஜ். நான் பேசிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த இமேஜ்னு சொல்கிறது மறுரூபம், ஆவிக்குரிய சரீரம். அந்த இமேஜ் வரணும்னா இங்கேயே அதுக்குரிய ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? ஆனால் அது எல்லாருக்குமே வராது. அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உவமைகளாக பேசினார். அப்போ அவருடைய சீஷர்கள்
நமக்கு தெரியும் இல்லையா? மத்தேயு 13ஆம் அதிகாரம் தொடர்ந்து சில வசனங்கள் நம்ம படித்தோம்னா தெரியும். பாருங்கள், அவருடைய சீஷர்கள் வந்து அவரிடத்தில் என்ன கேட்டாங்க? ஏன் ஊமைகளாக பேசுகிறீங்க? அதுக்கு ஆண்டவர் இதை நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம், பட் இப்போ ஒரு சென்ஸோடு படிக்கலாமே, வாசிக்கலாம். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட ஊமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. பாருங்க என்ன சொல்ற, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு. அப்போ ஒரு சிலருக்கு அந்த ரகசியமே அருளப்படவில்லை. சரி, அவங்க யாரு? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுக்கப்படும். அப்படின்னா யாருக்கு கிடைக்காதுன்னா இல்லாதவனுக்கு கிடைக்காது. என்ன இல்லாதவன்? நமக்கு ஏற்கனவே படித்தோம், காது இல்லாதவன். அது மட்டும் இல்லை, அவர்கள் கண்டும், அந்த இல்லாதவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் எப்படி இருக்காங்களா? கண்டும் காணாதவர்களாயும், கேட்டும் கேளாதவர்களாயும், உணர்ந்து கொள்ளாதவர்களாயும். அந்த சென்சிட்டிவ் ஃபிலிம் இல்லை, புரியுதுங்களா? சென்சிட்டிவ் மைண்ட் இல்லை. அப்போ உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால் நான் ஊமைகளாக பேசுகிறேன். அப்போ இன்னைக்கு வரைக்கும் சத்தியத்தை அறிந்து கொண்ட பிள்ளைகளுக்கே நிறைய ஊமைகளுடைய பொருள் தெரியல, கண்டுபிடிக்க முடியறதில்லை. அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலாம்? அவர்களுக்கு என்ன இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த உணர்வு இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அன்புக்குரிய சகோதர சகோதரரை எப்படி முடிக்கிறார் பாருங்கள். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படியாக அவங்க இருதயம் எப்படி ஆயிடுச்சான்? கொளுத்திருக்கிறது. நிறைய பேர் அப்படித்தாங்க, சத்தியத்துக்குள்ள கொளுத்துட்டாங்க. அதனால் சில பேர் பேசினா கேட்க மாட்டாங்க, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். ஆனால் அந்த இடத்துல உண்மையான திருச்சபையின் பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். இது யாருக்கு பொருந்தும்? நமக்கு பொருந்துமா இல்லையா? ஏன்னா நம்ம நிறைய கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா, நம்ம பெரிய தீர்க்கதரிசியா? இல்லை, நம்ம ஒன்றுமே இல்லைங்க தேவனுடைய பார்வையில், இல்லையா? சரி, நம்ம நீதிமான்களா? அது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல சொல்கிறதுக்கு. அந்த ஸ்டாண்டர்டெல்லாம் இல்லைங்க பிரதர். ஏதோ வரோம், ஊழியம் செய்கிறோம், அப்படியே போகிறோம் வரோம், அப்படி தான் இருக்கிறமே ஒழிய நம்ம தீர்க்கதரிசிகளும் அல்ல. சொல்லப்போனால் ஒரு நீதிமான் கண்டிஷன்லேயும் இல்லை. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம என்னென்னவெல்லாம் பார்த்துட்ருக்கிறோமோ அவைகளை எல்லாம் பாருங்கள். மத்தேயு 13:17 வாசிக்கலாம். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்மளைய தேவன் எவ்வளவு மேன்மையாக வச்சிருக்கார் பாருங்க, இல்லையா? அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களுமே இதை பார்க்கணும்னு நினச்சாங்களா? கவனிக்கிறீங்களா? அவர்களுக்கெல்லாம் தேவன் காட்டாம இன்றைக்கி நமக்கு தேவன் காட்டியிருக்காருன்னா நம்ம எந்த அளவுக்கு அந்த ஒளியை வாங்கி பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகள். இவங்க யாரை சொல்லிகிட்ருக்காருன்னு புரியுதுங்களா? நீதிமான்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்தவங்க, பரிசுத்தவான்கள். அவங்கெல்லாம் ஆக்சுவலாக அவங்கெல்லாம் காணாத தேசத்தை நோக்கி ஓடினாங்கன்னு படிச்சுக்க முடியும். ஆபிரகாமெல்லாம் படித்தோம் இல்லையா? அவங்கள பற்றி தான் சொல்லியிருக்கு. அவங்களெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சதை கூட பார்க்க முடியல. ஆனால் உங்கள் கண்கள் காண்கிறதுனாலே. அப்போது அந்த இமேஜு, அப்போ அந்த கடைசியாக அந்த இமேஜ் பார்க்குறக்கு கண் வேணும் இல்லையா? அந்த கண் எப்படி பார்க்குதுன்னா, முதல்ல வசனத்தை பார்க்குது, வசனத்துக்குள்ளே பரிசுத்தாவினுடைய கேரக்டர் பார்க்குது, கடைசியாக அந்த வசனமும் பரிசுத்தாவையும் சேர்ந்து ஒரு இமேஜாக மாறுதான். அந்த மாறுறதுக்கு பேர் தாங்க மறுரூபம். புரியுதா? நம்ம சுத்தமாக நம்முடைய கேரக்டரோ, நம்முடைய பழமை, நம்முடைய முகம் எதுவுமே உள்ளே இருக்கக்கூடாது. எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்த பூமியில் போயிடணும். அப்படியே எது வெளியே வரணும்? நமக்குள்ள இருந்து வசனமும் பரிசுத்தாவும் வெளியே வரும்போது அது ஒரு இமேஜாக மாறும். அதுதான் மறுரூபமாக மாறுறது. அப்போ அதுக்கு இந்த ஒரு ஃபிலிமு எதுக்குள்ளே போகணும்? கேமராவுக்குள்ளே போகணும். இப்போ நம்ம கேமராவுக்குள்ளே போயிட்டோம். இப்போ என்ன பிரச்சனைன்னா, இந்த கேமராவில் படமே பிடிக்கலைங்க ரொம்ப நாளாக. லாங் டைமில் ரொம்ப நாளாக இந்த கேமராவுக்குள்ளே அந்த ஃபிலிம் இருந்துச்சுன்னு வைங்களேன், என்ன ஆயிடும் தெரியுமா? அந்த ஃபோட்டோ எடுக்காமல், அந்த லைட்டு படாமல் ரொம்ப நாளாக இருந்துச்சுன்னா
அது அதனுடைய தன்மையை என்ன பண்ணிடும், இழந்துடும். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான். தேவனுடைய திட்டத்துக்குள்ளே வந்துட்டோம், எந்த செயல்பாடும் இல்லை. வாரம் கோயிலுக்கு வர்றது போகிறது மட்டும்தான், வேறு எந்த செயல்பாடும் இல்லை. லைட்டு நம்ம மேலே அடிக்குது, அது ரிஃப்ளெக்ட் ஆகணும், பரிசுத்தாவினுடைய கேரக்டர் காட்டணும். இது எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அது தன்னுடைய கெப்பாசிட்டியை லாஸ் பண்ணிடும். எடுத்து பார்த்தோம்னா அதனுடைய எக்ஸ்பைரி ஆகிருக்குமா. அதனால தான் பிரதர், அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, எல்லா பொருளுக்கும் எக்ஸ்பைரி டேட் வச்சுருக்காங்களா இல்லையா? அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளே என்ன ஆகிடும்னா, இந்த ஃபிலிம் ஒரு இமேஜுக்கு எடுத்துடணும், அப்போ தான் அது ஃபோட்டோவாக வெளியே வரும். ஒரு கேமரா ஃபிலிமையே காமிச்சிருக்காங்க, எக்ஸ்பயர்ட் ஆன் 1990 போட்டிருக்காங்க பாருங்கள். கவனிக்கிறீங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, நம்முடைய எக்ஸ்பைரி டேட்டு வர்றதுக்கு முன்னால் நமக்குள் இருந்து ஒரு இமேஜ் வெளியே வந்துடணும் இல்லையா? இப்போ கேள்வி, நம்முடைய எக்ஸ்பைரி டேட் எப்போ, எக்ஸ்பயர்டு எப்போ தெரியுமா? தெரியாது. பிரசங்கியில் ஞானி எழுதுகிறார், பிரசங்கி 9:12 வாசிங்க. தன் காலத்தை மனுஷன் அறியான். அவ்வளோதான். என்ன அர்த்தம்? நம்முடைய எக்ஸ்பைரி டேட் நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் என்ன பண்ணியிருக்கார், பின்னாடி எழுதி வச்சிருக்கார். ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கு. மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும், குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும், மனுபுத்திரர் பொல்லாத காலத்தில் சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். எப்போ என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாத அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. ஆனால் தேவன் சொல்கிறார், நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லு கொப்பாருக்கு, வெயிலின் புஷ்பத்தை போல பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே புல் என்ன ஆகிடும், அப்படியே போயிடும், இல்லை இல்லாமல் போயிடும். அது இருந்த இடமும் இனி அறியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கவனிங்க, நாம் இப்போ வாழக்கூடிய வாழ்க்கையுடைய டைம் ஸ்பேன் இப்படித்தான் இருக்கான். எப்போ நம்ம சாவோம்னு தெரியாது. சில பேருக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ் கூட இருக்கும், நான் தேவனுடைய வேலையை முடிக்காமல் நான் சாக மாட்டேன் அப்படின்னு ஒரு குரூப் இருப்பாங்க. சில பேர் அதெல்லாம் தேவன் ரொம்ப நாள் வச்சுருப்பாருங்க. நம்ம சொல்ல முடியாதுங்க. நம்முடைய அழைப்பும் தெரிந்து கொள்வதிலையும் தேவன் கையில் இருக்குது. அப்போ தேவன் கையில் இருக்கிறத நம்ம உணர்ந்துட்டு அதற்கேற்ற ஒரு கிரியை நம்ம செய்யணும் இல்லையா? அந்த கிரியை செஞ்சால் தானே அதை அவர் முடிப்பார். அப்போது தேவன் அப்படி இருந்தும் ஒரு கேமராவுக்குள்ளே போய் ஒரு ஃபிலிம் போயிடுச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது ஃபோட்டோ எடுக்கலைன்னா அது அதனுடைய தன்மை போகிற மாதிரி நம்ம ஒரு செயல்படாத நிலைமையில் சோம்பேறித்தனமாக அசட்டத்தனமாக தேவனையே அசட்டை பண்ணி அவருடைய வேலையை அசட்டை பண்ணிட்டு போயிட்டோம்னா கொஞ்ச நாள் கழித்து இந்த ஃபிலிமில் எந்த இமேஜும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்முடைய எக்ஸ்பைரி டேட் நமக்கு தெரியாது, நம்முடைய காலம் நமக்கு தெரியாது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போவே என்ன எச்சரிப்பு கொடுத்தார்னா, எபேசியர் 5:16 வாசிக்கலாம். நாட்கள் பொல்லாதவைகள் ஆதலால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எவ்வளோ கிளியராக சொல்கிறார் பாருங்க. நாட்கள் பொல்லாதவர்களானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல், நம்ம பாஷையில் சொல்லப்போனால் அறிவில்லாமல் இருக்காதீங்க. கர்த்தருடைய சித்தம் உங்களுக்குள்ள கர்த்தருடைய சித்தம் என்னதென்று நீங்கள் உணருங்க அப்படின்னார். ஸோ அந்த உணர்வை என்ன பண்ணணும், உணர்ந்துட்டோம்னா அதை வெளி காட்டணும். தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது பாருங்கள், 2 தீமோத்தேயு 2:15 நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதை. இந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம ஆங்கிலத்தில் படிக்கும்போது எப்படி இருக்குது தெரியுங்களா? நீ உன் தேவனுக்கு முன்பாக நீ உத்தமனா நிறுத்தும்படி ஜாக்கிரதையா. இதுக்கு முன்னாடி வெட்கப்படாத ஊழியக்காரன் வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கணும், அதுக்கெல்லாம் நம்ம விளக்கம் தெரியும். அப்போ அந்த உத்தமனாய் அப்படிங்கிறதுக்கு நிறுத்துறதுக்கு உரிய அந்த விளக்கத்துக்குரிய வசனம் எப்படி இருக்குன்னா, ஸ்டடி டு ஷோ தை செல்ஃப் அப்ரூவ் அண்ட் டு காட்னு சொல்லப்படும். அந்த ஸ்டடிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கான். இந்த ஸ்டடிங்கிறது ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸில் நம்முடைய எபிரேய கிரேக்க அகராதி இருக்கு இல்லையா, 4704வது வார்த்தை ஸ்பௌடாசோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அதுக்கு என்ன இங்கிலீஷில் என்ன, டெலிஜென்ஸ்னு அர்த்தம். டெலிஜென்ஸ்னால் உன்னுடைய ஆர்வத்தை முற்றிலும் காட்டுன்னு அர்த்தம். நீ உன்னை உத்தமனா தேவனுடைய நிறுத்துறதுக்கு ஒரு நல்ல இமேஜ் கொண்டு வர்றதுக்கு நீ என்ன பண்ணணும், உன்னை முற்றிலும் நீ பிரயாசப்படு. அப்போ அப்படிப்பட்ட பிரயாசத்துக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகள் வரும்போது, இப்போ அந்த ஃபிலிம் உள்ளே போயாச்சு, உள்ளே போகும்போது சில நேரத்தில் சில சீதோஷ்ண நிலைகளே
இந்த ஃபிலிமை வந்து கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணிடுமா. டியூ டு ஹார்ஷ் என்வாயர்மெண்ட்டுன்னு சொல்கிறார். அதாவது அதிகமான சூடு, திடீர்னு எங்காவது ஒரு சூடு பாத்திரத்து பக்கத்துலேயோ ஏதோ ஒரு சூடு பக்கத்தில் போயிடுச்சுன்னா ஃபிலிம் போயிடும். அதிகமான ஃப்ரீஸ் ஆகுதில் குளிர்ச்சி, அதுக்கு பக்கத்தில் போனாலும் இது அந்த ஃபிலிமுடைய நேச்சர் போயிடுமா. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகள். அதான் சொல்கிறார். இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா, அதிகமான சூடு இருக்கக்கூடாது, அதிகமான குளிர்ச்சி இருக்கக்கூடாது, அப்படி தானே சொல்லுது. இதை ஒருவேளை அனலுமின்றி குளிருமின்றின்னு சொல்லியிருப்பாரோ அப்படின்னா அதை இதோட கனெக்ட் பண்ணவே கூடாது. அதிகமான சூடு என்பது சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, அவர் வந்து எனக்கு திட்டத்தை எனக்கு ரொம்ப சூடாகுது பிரதர் அப்படிம்பாங்க. அது என்னதுன்னு நம்முடைய எண்ணத்தின் சிந்தனையின் மேட்டிமையினுடைய ஒரு என்ன சொல்லலாம், ஒரு உச்சக்கட்டம். ரொம்ப சூடாயிட்டேன் சொல்கிறாங்க இல்லையா. எப்போ தெரியுங்களா அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் ஒரு மனுஷனுக்கு? அதிகமாக புகழ்ச்சி வரும்போது ரொம்ப மேலே போயிடுவாங்க. கவனிக்கிறீங்களா? அதிகமாக ஒருத்தருக்கு புகழ்ச்சி வந்துட்டேன்னு வச்சுங்களேன், உடனே அந்த மேட்டிமை வந்துடும். மேட்டிமை வரும்போது நம்ம எதுக்காக தேவன் நம்ம அழைச்சிருக்கிறாருங்கிற அந்த இமேஜ் நம்மளை விட்டு போயிடும். அது மாதிரி அதே அதிகமான குளிர்ச்சி வந்தால் கூட, குளிர்ச்சிங்கிறது எதை குறிக்குதுன்னா ரொம்ப சோர்வு, ஃப்ரீஸ் ஆகிறது. ஃப்ரீஸ்னால் புரியுமில்ல, செயல்பட முடியாத நிலைமை. ஒரு பொருளாதாரத்தில் இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தில் வரும்போது ரொம்ப சோர்வாயிடுச்சுனாலும் இந்த இமேஜ் வராது. அப்போ அது ரெண்டு இல்லாமல் என்ன பண்ணிக்கணும், பாதுகாத்துக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, சில வசனங்கள் படிக்கலாம் பாருங்கள். வீண் புகழ்ச்சியை விரும்பாமல், கலாத்தியருக்கு பவுல் எழுதுறார். அப்போது சத்தியத்துக்குள்ளே ஊழியம் பண்ணுறவங்கள ரொம்ப புகழ்ந்துட்டே இருப்பாங்களே, இந்த புகழ்கிறாங்க பாருங்கள், அவங்கள நம்பிடாதீங்க. புகழ்கிறவங்கள மட்டும் நம்பிடாதீங்க. யார் நம்மளை அதிகமாக புகழ்கிறாங்களோ அவங்க கீழே போட்டு மிதிச்சிருவாங்க. நிறைய அனுபவங்கள் இருக்குது. அப்போ வீண் புகழ்ச்சி நம்ம விரும்பக்கூடாது. ஒருவர் கோபமும் ஊட்டக்கூடாது, அதுதான் அந்த சூடு. ஒருவர் மேல் ஒருவர் பொறாமையும் கொள்ளக்கூடாது. இதெல்லாம் இந்த எக்ஸ்ட்ரீம் சூடு மாதிரி. எதையுமே நீங்கள் பண்ணாதீங்க. என்னதான் நடந்தாலும் அவனவனுக்குரிய கிரியைகளுக்குரிய பலனை தேவன் கொடுக்க போகிறார். நீங்கள் அதுக்கு மேலே எதுக்கு திங்க் பண்ணுறீங்க? கவனிக்கலாமா? அதே மாதிரி அடுத்த சைடு பார்க்கும்போது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு தேவன் ஜீவன் அவங்க முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிடுறார். அப்போ இந்த ரெண்டு சூழ்நிலையும் ஜமாளிக்கணும். அதுக்கு சிறந்த உதாரணம் பவுல். அவருடைய நம்முடைய லைஃப் ஸ்பேன் இருக்கு இல்லையா, டைம் ஸ்பேன், அதில் நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்கிறார் பாருங்கள். சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடாது. நான் அதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்ட்டார் பவுல். இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், அவர் என்ன சொல்ல வர்றார்? பிலிப்பியர் 4:12. தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். இதை தாங்க சொன்னார். சூடாகவும் நான் போக மாட்டேன், ரொம்ப ஃப்ரீஸாகவும் ஆகிட மாட்டேன். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இதைத்தான் வேறு மாதிரி சொல்லும்போது, நான் என் நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் சொன்னார் இல்லையா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எந்த புகழ்ச்சியை அவங்களை பாதிச்சிடக்கூடாது, புரியுதுங்களா? எந்த துன்பமும் அவர்களை தொற்றக்கூடாது. அப்போது ரெண்டையும் ஒரே மாதிரி பார்த்துட்ருக்கணும். இரவு பகல் ரெண்டையும் ஒரே மாதிரி. இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்படித்தான் தேவன் பண்ணார். இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழி நடத்திட்டு வரும்போது இரவில் அக்னி ஸ்தம்பம், பகலில் மேகஸ்தம்பம். இது எப்படி இருந்ததுதான், அவங்களுக்கு ஒரு சாயங்காலம் 6 மணி மாதிரியே இருந்தது. அப்போ அவங்களுக்கு இரவும் தெரியல, பகலும் தெரியல. காரணம், அவர்கள் ஒரு மகா பெரிய தேவதூதனால் நடத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த மாதிரி தான் இன்றைக்கு மகா பெரிய பிரதான தூதன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய ராஜ்யத்தினுடைய காரியங்கள் எடுக்கும்போது, இங்கே தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு துன்பம் இன்பம் ரெண்டுமே பெருசாக தெரியக்கூடாது, புரியுதுங்களா? ரொம்ப பெரிய சந்தோஷம் நமக்கு இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப துன்பமும் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியது. ஒரு ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கணும். காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கையில் இருக்குது. உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் சொல்லிட்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காதுங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் போகணும். எப்படி இந்த இமேஜ் போகுது இல்லையா, அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். அதுக்கு தான் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவே பிரசங்கில் நம்ம படித்தோம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. படிச்சிருக்கோமா இல்லையா? வாசிக்கலாம். பிரசங்கி 3:1 முதல், ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழிருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. 4 அழ ஒரு காலம் உண்டு, நகைக்கு ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. 6
தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. பாருங்க எத்தனை காலத்தை பற்றி பேசுகிறார். 8ஆம் வசனத்தில் சிநேகிக்க ஒரு காலம், பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. இந்த வசனத்தை தான் இப்போ இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹு சொல்கிறார். திஸ் இஸ் த டைம் ஆஃப் வார் அப்படின்னார். இந்த வசனத்தை வச்சு தான், இந்த வசனத்தை வச்சு இப்போ இங்கே வார் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறார். அப்போது அவர்கள் எல்லாரும் பரலோக அழைப்பில் இல்லைன்னா கூட இந்த வசனத்தை எவ்வளோ அழகாக அங்கே அவர்கள் அப்ளை பண்ணுறாங்க பாருங்க. ஆனால் ஒன்று நமக்கு எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம வாழ்க்கையில் எப்படி தான் சில நேரத்தில் அழுக, சில நேரத்தில் பகை வருது, சில நேரத்தில் ஸ்நேகம் வருது, சில நேரத்தில் கீழே போட்டு மிதிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்குது. கேமராமேன் அந்த ஃபிலிமை கரெக்டாக நல்ல ஃபிலிமை உள்ளே போட்டார்னா கட்டாயமாக ஒரு நல்ல இமேஜ் வரப்போகுதுன்னு அர்த்தம். அவருக்கு அதுக்கான சகல ஏற்பாடுகள் பண்ணுவார். அந்த மாதிரி தான் தேவன் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே எப்படி செய்திருக்காரா? நேர்த்தியாய் செய்திருக்கார். அப்போ நம்முடைய லைஃப் கூட ஒரு நேர்த்தியாக தாங்க போயிட்டுருக்கு. சில நேரத்தில் விழுதல்கள், எழுதல்கள், அவமானங்கள், சறுக்கல்கள் எல்லாம் இருக்குது. அது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னா நேர்த்தி. ஏன்னா உனக்கு ஒரு நல்ல இமேஜ் வரணும்னா பை மிஸ்டேக்ஸ் சொல்கிறார். சில மிஸ்டேக் வழியாக தான் ஒரு பர்ஃபெக்ஷனுக்குள்ளே போக முடியும். அப்போ நம்ம சில தவறுகளுக்குள்ளே போகும்போது அதை சரி பண்ணுறோம், இம்ப்ரூவ் பண்ணுறோம். புரியுதுங்களா? அதை இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்மளுடைய மகிமையின் மேல் மகிமை அடையக்கூடிய அப்படின்னு என்ன அர்த்தம்? க்ளோரி டு க்ளோரினா நம்முடைய மாம்ச வாழ்க்கையிலேயே க்ளோரி டு க்ளோரி. எப்படி? கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்தாவி கிடைக்கும்போது பரிசுத்தாவி நிமித்தம் ஒரு நல்ல கேரக்டர், அடுத்த தடவை பரிசுத்தாவி கிடைக்கும்போது அதை விட நல்ல கேரக்டர், அப்படியே மேலே போயிட்டுருக்கலாம். புரியுதுங்களா? அதுக்கு இந்த ஒரு சென்சிட்டிவிட்டி இதை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா கவனிக்கிறீங்களா? இந்த ஃபிலிமுக்குள்ளே ஒரு சின்ன கெமிக்கல் ஒன்று ஆட் பண்ணுமா. அது நல்ல கெமிக்கலுங்கிறேன். அந்த கெமிக்கலுக்கு பேர் என்ன தெரியுங்களா? மீக்னஸ், தாழ்மை. இது இருக்கணுமா? இந்த கெமிக்கல் ஆட் பண்ணினாதான் அந்த லைட் அடிக்கும்போது இது ரிஃப்ளெக்ட் ஆகுமா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு எது ரொம்ப முக்கியம்? எந்த ஒரு கேரக்டர் ரொம்ப முக்கியம்னா அந்த தாழ்மை ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவுக்கு அந்த தாழ்மை தான் இருக்குது. இந்த தாழ்மை இருக்குதுங்கிறது யாருக்கு சொல்லலாம்? யாரை உதாரணமாக ஒரு தாழ்மை கூப்பிட்டு சொல்லலாம்? வயசானவங்களை சொல்லலாமா? அல்லது ஒரு இளம் பிராயத்தில் இருக்கிறவங்கள சொல்லலாமா? அல்லது குழந்தைகளை சொல்லலாமா? யாரை சொல்லலாம்? சில பேர் ரொம்ப வயசானவங்க பேசுகிறவங்க ரொம்ப தாழ்மையாக இருக்காருங்கன்னு சொல்கிறா. அது நேச்சர், அது நம்ம சொல்லலாம். ஆனால் பைபிளை பொறுத்த வரைக்கும் ஒரு தாழ்மைங்கிறத யாருக்கு ஒப்பிட்டு சொன்னால் கிளியராக இருக்கும் அப்படின்னா குழந்தைகளுக்கு ஒப்பிட்டு சொன்னால் தான் கிளியராக இருக்கும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஏன் அப்படின்னா ஒரு குழந்தை புரியுதுங்களா எப்பொழுதுமே தன்னுடைய பெற்றோரை சார்ந்திருக்கும். ஸோ தே பிலாங் டு தேர் பேரண்ட்ஸ் அல்லது ஃபாதர் மதர். விசேஷமாக அப்பா தன்னுடைய அப்பாவையே சார்ந்திருக்கும் ஒரு குழந்தை. இப்போ சமீபத்தில் ஒரு 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 படம் ஒரு சின்ன ஒரு இமேஜ் ஒன்று ஒரு பிரதர் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தார். விசுவாசத்தினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை, கவனிங்க, இந்த ஒரு சின்ன குழந்தை மேலே நிற்குது ஒரு பள்ளம் மாதிரி. அவங்க அப்பா பள்ளத்தில் இருந்துட்டு அந்த குழந்தைக்கு இப்படி காட்டுறார். பயமாக இருக்குது நமக்கு. அந்த குழந்தை எந்த விதமான பயமும் இல்லாமல் தன்னுடைய அப்பாவை நோக்கி அப்படியே பாயுது. அந்த காட்சி பார்க்கும்போது அதாவது எப்படி தோணுச்சு அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்படித்தாங்க அப்பா மேலே நமக்கு விசுவாசம் வைக்கணும், உதிச்சிடணும், அவ்வளோதான். அந்த சின்ன அப்போ அந்த குழந்தைக்கு பயம் இல்லை. அந்த குழந்தைக்கு வேறு எதுவும் தெரியல. தன்னுடைய அப்பாவுடைய கை, அப்பாவுடைய முகம், அந்த அன்பான முகம், பாப்பா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்குது. அந்த குழந்தை அப்படியே தாவுதுங்க. பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமானது. இந்த மாதிரி காட்சிகளெல்லாம் பாருங்களேன். ஏன் கண்ட காட்சிகளெல்லாம் பார்க்குறீங்க? இது என்ன அழகான ஒரு காட்சி. அது தெய்வீக காட்சி மாற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கும். எப்படி சாலமோன் தான் பார்த்ததுலையெல்லாம் தேவனுடைய ஞானத்தை தேடினார் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பார்க்குறதுல தேவனுடைய அன்பை ஞானத்தை தேடினோம்னா நம்ம எல்லாமே நமக்கு நல்லதாக தாங்க நமக்கு தெரியும். அன்புக்குரிய சகோதரர் சொல்லி ஒரு முறை அப்படி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விட்ட பாருங்கள். மத்தேயு 18:1 வாசிக்கலாம். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். பாருங்க, பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவங்க? 144,000 பேர் போகிறாங்க. ஸோ அப்படியெல்லாம் போகிறாங்க. இப்போ என்ன சொல்கிறார்? அதில் யார் பெரியவங்க? அதுக்கு பதில் சொல்கிறார் பாருங்க.
இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால். இப்போ நம்மளாம் நல்லா வளர்ந்துட்டோம். இப்போ மறுபடியும் தேவன் நமக்கு என்ன சொல்கிறார்? நீங்கள் வளரக்கூடாது, நீங்கள் மறுபடியும் குழந்தைங்க மாதிரி ஆகிடும். கவனிக்கிறீங்களா? குழந்தைங்க மாதிரி ஆகிடுமா? அப்போ அந்த குழந்தைங்க மாதிரி ஆயிடணுங்கிறதுக்கு ஆண்டவர் விளக்கம் சொல்லும் பொழுது, ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ, புரியுதுங்களா, அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். புரியுதுங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த ஃபிலிமுக்குள்ளே இந்த தாழ்மை என்கிற ஒரு ஆசிட், ஒரு கெமிக்கல் போகணுமா. அது போனால் தான் நல்ல இமேஜ் வெளியே வரும். ஸோ அந்த நல்ல இமேஜ், அந்த மறுரூபம் ஆகிறதுக்கு இந்த தாழ்மைங்கிறது ரொம்ப 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 முக்கியம். தாழ்மை என்பது ரொம்ப முக்கியம். தன்னை தாழ்த்துறது, மற்றவர்களை உயர்த்துறது. இன்றைக்கி அதிகமாக அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்கிறது உண்டு, சத்தியம் தெரிய 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 தாழ்மை ஆகணுங்க. நிறைய பேர் இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்க தெரியுங்களா? சத்தியம் தெரிய தெரிய மேட்டிமே அப்படியே போயிட்டுருக்குது, 2 தராசில் மேலே ஏறின மாதிரி. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு உச்சக்கட்ட ஊழியக்காரன் ரொம்ப தாழ்மைக்குள்ளே வந்துடணும். மற்றவர்களை மேன்மைப்படுத்தணும். தன்மை பூஸ்ட் பண்ணிடக்கூடாது, தன்னை மேன்மைப்படுத்திடக்கூடாது, மற்றவர்களை மேன்மைப்படுத்தணும். கிறிஸ்து அப்படி தான் பண்ணார் இல்லையா? அப்போ அன்புக்குரிய சகோதரர் சொல்லி, அப்போ தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். அடுத்தது பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் எவனோ. ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னா, தன்னை தாழ்த்துறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறாங்க. அப்படி தாழ்மையாக இருக்கிறவங்களை ஏற்றுக்கொள்கிறாங்க பாருங்கள், அவர்களும் பரலோக ராஜ்யத்தில் இருப்பாங்க. மேட்டுமையாக இருக்கிறவங்களாம் ஏற்றுக்கிறது, சில பேர் குரூப்பாக சேர்ந்துக்குவாங்க. தாழ்மையாக இருக்கிறவங்களை கீழே போட்டு மிதிச்சிருவாங்க. இன்றைக்கி நிறைய இப்படித்தாங்க நடக்குது. ஸோ அந்த தாழ்மைக்குரிய கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி கவனிக்கும்போது, சங்கீதம் 25:9 வாசிக்கலாம். சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தம்முடைய நியாயத்திலே நடத்தி. அப்போ அந்த தாழ்மையினுடைய அடையாளத்துடைய கேரக்டர்னா சாந்தம். புரியுதுங்களா? சாந்தம். அதனால தான் அந்த லைட் அடிக்கும் பொழுது, அந்த ஃபிலிம் மேலே அந்த லைட் அடிக்கும் பொழுது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் அதில் நடக்குமா. ரொம்ப லேசான ஒரு விஷயம் நடக்கும். அந்த லேசானதான் இமேஜாக மாறுது. அந்த லேசானது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த சாந்த குணத்துக்கு ஒப்பிட்டு அங்கே சொல்கிறார். அது மட்டும் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிக்கிறார். சாந்த குணமுள்ளவனுக்கு போதிக்கிறார், கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு போதிக்கிறார். கடைசியாக இது எப்படி முடிக்கிறார்னா, கர்த்தருடைய ரகசியம் யாருக்கு இருக்குன்னா அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்குது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கை தெரியப்படுத்துவார். ஸோ இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் பிதாவாகிய தேவனிடத்தில் பயபக்தியாக இருந்தார். அதனால தான் தேவன் சகலத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்திட்டார். அப்படி வெளிப்படுத்தினா கூட அந்த நேரத்தில் கூட இந்த பூமியில் தாழ்மையாக வந்தபோது கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்தில் தன்னுடைய தாழ்மை எப்படி வெளிப்படுத்துகிறார்னா ஒரு ஜபத்தின் மூலம் வெளிப்படுத்துகிறார் பாருங்க. மத்தேயு 11:25. அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்க, இதெல்லாம் யாருக்கு மறைச்சிட்டிங்கன்னா எல்லாருக்கும். இது அதற்கு முன்னாடி வேற சொன்னார், தீர்க்கதரிசிகள் நீதிமான்கள் இதை பார்க்கணுன்னு விரும்பங்களுக்கு கூட கிடைக்கல. அதே மாதிரி ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு. அப்படின்னா இப்போ அந்த பாலகருங்கிறது யாரை சொன்னார்? சின்ன குழந்தைகள். சின்ன குழந்தைகளுக்கு என்ன இருக்கும்? தாழ்மை உள்ளவர்கள். அப்போ தாழ்மை உள்ளவர்களுக்குத்தான் தேவன் தன்னுடைய அத்தனை காரியங்களை வெளிப்படுத்துவார். அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். ஒருத்தர் தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை உள்ளபடியே பேசுகிறாங்க அப்படின்னா அவர்கள் இடத்துல தாழ்மை கட்டாயமாக இருக்க வேணும். தாழ்மை உள்ளவர்கள் எப்பொழுதுமே மற்ற தாழ்மை உள்ளவர்களை ஏற்றுக்கொள்வாங்க. புரியுதுங்களா? மேட்டிமை உள்ளவர்கள் என்ன செய்வாங்க? மேட்டிமை உள்ளவர்களை ஏற்றுட்டு மேட்டிமையாகவே அங்கே போயிடுவாங்க. ஏன்னா நம்முடைய அழைப்பு அப்படி இருக்கு. அதனால தான் ஆண்டவர் அந்த விட்னஸ் பண்ணுறார், பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் ஸ்தோத்திரம். ஆம்பிதாவே, இப்படி செய்வது உமது திருவுளத்திற்கு ரொம்ப பிரியமாக இருக்குன்னார். இது அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு விளக்குறார். அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது
ஞானி எங்கே, வேதபாரகன் எங்கே, இப்பிரபஞ்சத்து தர்க்க சாஸ்திரி எங்கே, என் உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? கிளியராக சொல்லிட்டார். அதனால தான் உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் இல்லாதவைகளையும் படித்த முடியாது. அப்போ நம்மளாம் யாருங்க? இல்லாதவைகள், இழிவானவர்கள், இவர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டார். இப்படி தெரிஞ்சுட்டு வந்ததுனால தான் நம்மளையும் ஒரு என்ன பண்ணிட்டார்னா ஒரு ஃபிலிமாக உருவாக்கிட்டார். ஆனால் என்ன பிரச்சனை, இந்த ஃபிலிம் இன்னும் சென்சிட்டிவாக மாறல. ஸோ இது சென்சிட்டிவ் ஆகிறதுக்கு தான் அந்த கேமராவுக்குள்ளே கொண்டு போய் வச்சோடனே இப்போ அந்த லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னு வைங்களேன், லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணால் அந்த ஃபிலிம் கரெக்டாக அந்த இமேஜ் போய் விழுகும். நமக்கு ஏற்கனவே தெரியுமே அந்த லென்ஸ் எதை குறிக்குது? ப்ராப்பர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, பரிசுத்தாவினுடைய ஒரு கைடன்ஸ். பரிசுத்தாவினுடைய கைடன்ஸ் இருந்தால் தான் நமக்கு வேதத்தையே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியும். அப்போது வேதத்தை கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அந்த ஒளியை வாங்கிறதுக்குரிய ஆயத்த நிலைமையில் அந்த ஒரு ஃபிலிம் இருக்கணும். சென்சிட்டிவ் ஃபிலிம், ஒளியை வாங்கக்கூடிய ஆயத்த நிலைமையில் இருக்கணும். ஆயத்த நிலைமையில் இருந்தாலே லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு. பாருங்க, இனி உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து, அப்போ அந்த ஃபிலிம் இசைஞ்சு கொடுக்கணும் அந்த லைட்டுக்கு. ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு என் வார்த்தைகளை நீ ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்திலே பத்திரப்படுத்தி. கவனிக்கிறீங்களா? அந்த லைட்டு என்ன ஆகணும், வசனம் என்ன ஆகணும், இந்த ஃபிலிமில் போய் பட்டு பத்திரமாக இருக்கணும். அதான் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து நீ என்ன பண்ணும், அதை வெள்ளியைப் போல நாடி புதையல்களை தேடுகிறது போல நீ தேடுவாயாகில். அப்போ தான் நீ என்ன புரிஞ்சுக்க வேணா, கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்றும் நீ உணர்ந்து தேவனை அறிகிற அறிவை கண்டடைவாய். இதுக்கு மூத்த சவுல் கொடுக்குற விளக்கம், தேவனை அறிகிற அறிவு என்பது அதுதான் அந்த ஃபைனல் ஸ்டேஜ். தேவனை முற்று அடைஞ்சிட்டோம்னா நாம் தேவனை போல மாறிடுவோம். நாம் தேவனை போல மாறிடுவோங்கிற புரிதல மறுரூபமாக்கப்படுவோம், ஆவிக்குரிய சரீரத்தில் போயிடுவோம். ஒரு ஆவிக்குரிய சரீரத்தில் ஒருத்தர் போகிறார் அப்படின்னாலே அவர் தேவனை முற்றிலும் அறியக்கூடிய அவர் கண்டிஷன் இருப்பார். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதில் முதல்வராக இருந்தார். புரியுதுங்களா? அதனால தான் கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். ஞானத்தை கண்டடைகிற மனுஷன், புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். கவனிங்க, அடுத்த வசனம் பாருங்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது, முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேறப்பட்டது. நீ இச்சிக்கப்படத்தக்கதொன்றும் அதற்கு நிகரானதல்ல. உன் கையில் எவ்வளவு பணம், எவ்வளவு பொருள், எவ்வளவு சொத்து வச்சுருந்தாலும் தேவனுடைய சத்தியத்துக்கு அது நிகரே இல்லை. அதைத்தான் சொல்கிறேன். அப்போ நீ எதை சம்பாரி? ஞானத்தை சம்பாரி. அந்த லைட்டு மேலே படும்படி நீ பார்த்துக்கோ. பாருங்கள், அதன் வலதுகையில் தீர்க்காயுசும் அதன் இடதுகையில் செல்வமும் கனமும். இன்னும் முடியல இந்த வசனமே. அவ்வளவு தூரம் தேவனுடைய ஞானம், அவருடைய வசனத்துக்கு கனம் கொடுக்குறார். அடுத்த வசனம் பாருங்க. அதன் வழிகள் இனிதான வழிகள். எப்படி இருக்குமா? சத்திய ஒருத்தர் வழியில் போகிறதே எப்படி இருக்குமா? இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். எப்படி அது பொருந்தும்னே புரியல. 10 பேர் 100 பேர் சபைக்குள்ளே வரோம், சத்தியத்தில் நடக்கிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுது? இனிதான வழி. ரொம்ப இனிமையாக இருக்குமா சகோதரர்களை பார்க்குறதுக்கு, நம்ம சத்தியம் பேசுகிறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுங்களா? ஆனால் அதே சமயத்தில் சபையில் 4 பேர் இருப்பாங்க, கெடுக்கிறதுக்குன்னே, சபையை கெடுக்கிறதுக்குன்னே சாத்தான் மைண்டட் பீப்புள். அவங்க என்ன செய்வாங்கன்னா, இருக்கிற 10 பேரை சேர்ந்து தவறாக பேசி தவறான குணலட்சணத்தை காமிச்சு அடுத்த வாரம் சபைக்கு வரும்போது ஒருத்தர் முகத்தை வச்சுட்டு வருவாங்க பார்க்கணும். கவனிக்கிறீங்களா? அப்போ இந்த வசனம் எப்படி நமக்கு சூட் ஆகும்? அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். உண்மையாலுமே இந்த வசனம் உண்மைதான். இதை பின்பற்றக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு சத்தியம் எப்பொழுதுமே இனிமையான வழியாக தான் இருக்கும், எப்பொழுதுமே சமாதானமாக தான் இருக்கும். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்கிறவன் எவனும் பாக்கியவான். ஸோ இதை டோட்டலாக இந்த வெளிச்சத்தை ஒருத்தர் வாங்கிட்டாலே அவங்க என்னவா மாறிடுவாங்கன்னா இயேசுவாக மாறுவார்கள். த இமேஜ் ஆஃப் ஜீசஸ். கடைசியில் இமேஜ் என்னவா மாறிடும்? இப்போ நம்முடைய முகம் இருக்குன்னு, இந்த முகம் அப்படியே இயேசு கிறிஸ்துடைய முகமாக மாறிடும். அதை
கலெக்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு தாங்க இயேசு கிறிஸ்து இப்போ 2ஆம் வருகையில் வந்திருக்கிறார். இப்போ பார்த்துட்டு இருக்கிறாராம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 16 வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னு என்னத்தான், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்ன பேசுறீங்க, எல்லாமே எனக்கு தெரியும், என்னுடைய ஞாபகத்தில் இருக்கு. ஆனால் அவர் யார் அதிகமாக கவனிக்கிறார் பாருங்க? கர்த்தருக்கு பயந்தவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள், தாழ்மை உள்ளவர்கள், அவங்கள தாங்க மைண்ட் பண்ணுறாராம். அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்போ தாழ்மை இல்லாதவர்கள், பெருமைக்குரியவர்கள் 1000 பேர் ஒருத்தர் கூடினா கூட அங்கே தேவன் இருப்பாரான்னா இருக்க மாட்டார். அதே ஒரு 500 பேர் கூடுறாங்க, ஒரு 200 பேர் கூடுறாங்க, 300 பேர் கூடுறாங்க, அப்படி கூடும்போது அங்கே தாழ்மையும் சாந்த குணமும் அதிகமாக இருந்துச்சுன்னா தேவன் அதை பார்க்குறார். கவனிக்கிறீங்களா? இஸ்ரேல் ஜனங்கள் இப்படி தான் பெருமைக்குள்ளே போனாங்க. தேவன் அவங்கள கண்டுக்கவே இல்லை. திரள் கூட்டத்தை கூட என்ன சொன்னார் படிச்சு, உங்களை யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டார். அப்போது அவரு இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை பார்க்குறது எப்படி பார்க்குறாருன்னா, தன்னுடைய இமேஜ் தெரியுதான். அதனால தான் பல முறை சப்ஜெக்டில் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு வெள்ளியை ஒருத்தர் சுத்தம் பண்ணுறாருன்னா வெள்ளியை நல்லா பாலிஷ் பண்ணிவிட்டு அது முழுசும் பர்ஃபெக்டாக சுத்தமாயிருச்சுங்கிறது எப்படி கண்டுபிடிப்பாங்க? இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களுடைய முகம் அந்த பாத்திரத்தில் தெரியும். முகம் என்னைக்கு தெரியுதோ அன்றைக்கி அவங்க புரிஞ்சுக்குவாங்க, ஓ இந்த பாத்திரம் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ அப்போ அந்த இமேஜ், இப்போ நம்முடைய இமேஜ் யாருடைய இமேஜாக போயிடணும்னா கிறிஸ்துவுடைய இமேஜாக போயிடணும். இப்போ நான் சொன்னது கரெக்டானு பாருங்கள். நம்முடைய இமேஜ் கிறிஸ்துவுடைய இமேஜ் கிறிஸ்துவுடைய மறுரூபத்தில் போயிடணுமா? இல்லை, அவர் மாதிரி நம்ம மறுரூபமாகணும். அவருடைய இமேஜ் தான் நமக்குள்ளே வரணும். இப்போ நம்ம வெறும் ஃபிலிமு தான், இதில் ஒன்றுமே இல்லை, பிளாங்காக இருக்குது கேமராவுக்குள்ளே. கவனிக்கிறீங்களா? வெறும் ஃபிலிம் தான், பிளாங்காக இருக்குது. ஒளி வரணும், லென்ஸ் வழியாக வரணும். அந்த நல்ல லென்ஸாக நல்ல ஃபிலிமாக இருந்துன்னா அந்த இமேஜ் படும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது என்னவா மாறும்? கிறிஸ்துவுடைய சாயலுக்கொப்பான மறுரூபம் அது வாக்கப்படும். ஸோ இவர்களை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்னா, என் சம்பத்துங்கிறார். புரியுதுங்களா? என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள், அவர்களுக்கு அவர் ஊழியர் செய்வார்ங்கிறார். சம்பத்துங்கிறதுக்கு நம்ம நிறைய விளக்கம் பார்த்துட்டோம். ஜுவல்ஸ், ஐ வில் கலெக்ட் மை ஜுவல்ஸ்னு. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களுடைய ஒரு ஸ்கில் ஃபோட்டோகிராஃபர் என்ன செய்வார்னா, என்ன பண்ணுவார் தெரியுமா? எவ்வளோ அழகாக ஒரு இமேஜ் எடுக்க முடியுமோ அவ்வளோ அழகாக எடுத்துருவார். ஏன்னா அவருக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது கவனிக்கிறீங்களா? இந்த பூவை பாருங்கள். இது ஆக்சுவலாக ஒரு ஒரிஜினல் பூவினுடைய படம். இது பார்த்தா வரைஞ்ச மாதிரி இருக்குது, ஃபோட்டோகிராஃப் மாதிரியெல்லாம் தெரியுது இல்லையா? அது உண்மையான ஒரு படம், எவ்வளோ அழகான ஒரு படமாக இருக்குப்பா. ஸோ இது எப்படி எடுத்துருக்க வேணும்? சரியான லைட்டிங். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை இருக்கு இல்லையா, இந்த வாழ்க்கையில் தேவனுடைய பரிசுத்தாவியும் அவருடைய ஒளியும் நம்ம மேலே படும் பொழுது அது என்னவா மாறணும்? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16 வசனம் வாசிக்கலாம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். இப்போ பாருங்க, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு, இப்போ நம்ம செய்கிற நல்ல காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு ராஜ்யத்துக்குள்ளே தான் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவாங்க எல்லாருமே. அப்போ அதுக்கு இப்போவே உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிறது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு அந்த ஃபோட்டோ எடுத்து முடிச்சோடனே ஒரு இமேஜ் வருது இல்லையா, ஒரு படம். அந்த படம் என்ன தெரியுங்களா? வெளிச்சத்தினுடைய அடையாளம் தான் அந்த படம். அந்த ஃபிலிம் மேலே பட்ட வெளிச்சம் இருக்கு இல்லையா, அந்த வெளிச்சம் தான். ஒரு இருட்டுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், ஒன்றுமே தெரியாது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறோமோ அதுதான் மறுரூபமாகிறதுக்கு தேவன் நமக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான விஷயம். நல்லா புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அதில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் உண்டு. தேவன் இப்போ நம்ம அந்த ஒரு பிரமிட் இருக்கு இல்லையா, இந்த பிரமிடை நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒருத்தர் போகிறாங்கன்னு வச்சுங்க. ஒரு நல்ல ஒரு ஹை சஃபஸ்டிகேட்டட் கேமராவை கொண்டு போகிறாங்க அப்படின்னா, அந்த கேமராவில் முதல் என்ன ரொம்ப முக்கியமானதுன்னா, அந்த கேமராவுக்குள்ளே அந்த லென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லென்ஸை தான் நம்ம நம்மளுடைய கண்ணில் கருவிழி அப்படின்னு சொல்கிறோம், ஐரிஷ். ஸோ இது மறுபடியும் ஒரு தடவை திங்க் பண்ணோம்னா,
அந்த லைட் இருக்கு இல்லையா, லைட்டு வந்து சத்தியத்தை குறிக்கும். அந்த லென்ஸ், அந்த கருவிழி, அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய பரிசுத்தாவி. அந்த ஃபிலிம் தான் நாமோ இல்லையா, அந்த சுருள் இமேஜ். கடைசியாக அதில் கிடைக்கக்கூடிய ஒரு படம் வருது இல்லையா, அந்த இமேஜ் தான் தேவ சாயல். தேவ சாயல். அப்போ தேவ சாயலாக நாம் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஓவர் லைட் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா அந்த ஃபிலிம் வாஷ் அவுட் ஆகிடும். அப்போ லைட் கூட எந்த அளவுக்கு தான் படணும், சரியான அளவு லைட் தான் நமக்கு. அப்போ நமக்கு தேவையான சத்தியங்கள் இருந்தால் போதும். சில பேர் ரொம்ப அதிகமாக படித்து அதை ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணுறது, நிறைய படிச்சிட்டோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவான்னா கடைசியில் தங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலேயே என்னென்னு தெரியாமல் அது வாஷ் அவுட் ஆகிடுமா. அதுக்கு இந்த லென்ஸ் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணப்பட வேணும். பரிசுத்தாவி தேவன் நமக்கு கொடுக்கும்போது அதை கரெக்டாக நம்ம பயன்படுத்திக்கணும். தாழ்மையாக இருக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது பரிசுத்தாவி தாழ்மைக்கு பயன்படுத்திக்கணும். வேத வாக்கியங்களை புரிந்து கொள்றதுக்கு பயன்படுத்தும் போது அதுக்கு பயன்படுத்தும். ஏற்ற காலத்தில் ஏற்ற பயன்பாடுகள் இருக்கணும் பரிசுத்தாவினுடைய பயன்பாடு. இதான் லென்ஸ் பாருங்கள். எப்படி ஒரு பெரிய பிரமிட் இருக்கு இல்லையா, இந்த பிரமிட்டை 2 ஃபோட்டோ எடுக்கலாம். ஒரே பிரமிட் தான், அது 2ஆக எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்னா பாருங்கள், வெகு தூரத்துலேருந்து ஃபோக்கஸ் பண்ணி டோட்டல் பிரமிட்னுடைய சைஸ் எடுக்கலாம். இப்போ இந்த பிரமிடை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கும்போது இதனுடைய இந்த ஒரு கல்லினுடைய எடை வந்து பார்த்திங்கன்னா 30 கிலோ, இவ்வளோ 30 அடி இருக்குது, அது 880 கிலோ எல்லாம் வருங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே மற்றவங்களுக்கு என்ன தோணும்னா அந்த கல்லுடைய சைஸ் பார்க்கணும்னு தோணும். உடனே என்ன செய்கிறோம், உடனே அந்த லென்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அந்த கல்லை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம். அப்போது எதற்கு எது தேவையோ கரெக்டாக தேவன் நமக்கு அந்த ஃபோக்கஸிங் கொடுக்குறாரு. அதை கொடுக்கும்போது அதை சரியாக வாங்கிக்கணும். பாருங்கள், வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். ஸோ அந்த ஃபோக்கஸிங் தேவனே என்ன பண்ணுறாருன்னா தேவையான பரிசுத்தாவியை தேவையான அளவு நமக்கு கொடுக்கும்போது நாம் அதை வாங்கி என்ன செய்யணும், அதுக்குரிய இமேஜை நம்ம கிரியேட் பண்ணணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதுதான் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஸ்டேஜ். தேவன் வந்து அவருடைய அழைப்பு இல்லைன்னா நமக்கு அங்கே போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் இப்போ நம்ம மறுரூபம் ஆகணும் அப்படின்னா எதற்கு மறுரூபம் ஆகணும்னு ஒரு கேள்வி கேளுங்களேன். எதுக்கு நம்ம மறுரூபம் ஆகணும்? இவ்வளோ நாள் பூமியில் இருந்துட்டோம், சில வசதி வாய்ப்புகள் எல்லாம் அனுபவிச்சிட்டோம். ஓகே, பரலோகம் போகணும், சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மறுரூபம் எதுக்கு ஆகணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, மறுரூபம் ஆனால் தாங்க பரலோகம் போக முடியும். பரலோகம் எதுக்கு போகணும்? தேவனை சந்திக்கிறதுக்கு. தேவனை எதுக்குங்க சந்திக்கணும்? இங்கே இருந்துட்டு நம்ம இருந்துட்டு போயிடலாமே. தேவனை ஏன் சந்திக்கணும் தெரியுங்களா? அவர் நம்மளை கூப்பிட்டுருக்கார். புரியுதுங்களா? அண்ட சராசரத்தையும் படைத்த சர்வை வல்லமை வாய்ந்த கணம் பொருந்திய கடவுள் சாதாரண புழுப்பூச்சி மாதிரி இருக்கிற நம்மளை கூப்பிட்டு என்னுடைய சாயலுக்கு நீ வா, என்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு நீ வா அப்படிங்கும்போது, ஆண்டவரே தேவனே என்னை கூப்பிட்டீங்களா, இப்போ நான் இங்கே குடியிருக்கிறதா நான் அங்கே குடியிருக்கிறதா? அப்போ என்னோட நீ வரணும்னா எங்கே தான் குடியிருக்கணும்? பரலோகத்தில் தான். அப்போ நம்ம இந்த பூமியில் குடியிருக்கிறதை நாம் என்றைக்கு பெரிதாக எடுத்துக்கொள்கிறோமோ, இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணுறோமோ, எவ்வளவு பிரயாசங்கள் படுறோமோ, ஒரு போதும் நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இதை புரிந்து கொண்டவராக பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. இப்போ நம்ம எங்கே குடியிருக்கிறோம்? பூலோகத்தில். அப்போ இப்போ நம்ம எங்கே குடியிருக்கிறோம்னு சொல்லுங்கள். எந்த வீட்டில் குடியிருக்கோம்? வாடகை வீட்டில் குடியிருக்கோம், டெம்பரரி. நம்முடைய பர்மனெண்ட் குடியிருப்பு எங்கே இருக்குது? பரலோகத்தில். அப்போ பர்மனெண்ட் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கணும்னா, பர்மனெண்ட்டாக போகணும்னா பர்மனெண்ட்டாக ஒரு இமேஜ் வேணும். அங்கே போகிறதுக்கு பர்மனெண்ட்டாக ஒரு பாடி வேணும் இல்லையா? இங்கேருந்து பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு பாடி வேணும். அந்த பாடிக்கு பேர் ஆவிக்குரிய சரீரம். அதை வந்து எப்படி சொல்கிறாருன்னா, மாம்சத்திலிருந்துட்டு நாம் இருக்கும்போது அந்த ஆவிக்குரிய சரீரத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னால் என்ன செய்யணும்? அதுக்குரிய ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கணும். அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன ஆகிடும்? லைட் அடிக்கும், கேமரா லென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணும், அந்த இமேஜ் விழுகும். அந்த இமேஜ் விழுந்து கொஞ்ச நேரம் அந்த கேமராவுக்குள்ளேயே தான் இருக்கும், அது உடனே வெளியே வராது. அந்த மாதிரி தான் அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்ம தேவனுடைய சத்தியத்தை வாங்கிட்டோம்.
இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகரை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக என்ன பண்ணுவாராம், மாற்றுவார். ஸோ அந்த மாற்றுற வரைக்கும், அந்த ஃபிலிம் வெளியே எடுத்து அது கழுவுற வரைக்கும் அந்த ஃபிலிம் அடங்கி ஒடுங்கி உள்ளே இருக்கிற மாதிரி இந்த பூமி தேவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிஞ்ச வாழ்க்கையில் நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நம்ம காட்டக்கூடிய ஒவ்வொரு நல்ல குணலட்சணங்கள் படமாக எடுக்கப்பட்டு ஒரு சிறந்த ஆல்பமாக வெளிவரும். எல்லாரும் பார்ப்பாங்க. இவ்விதமாக நற்கிரியைகளை கண்டு படிக்கிறோம் இல்லையா, எல்லாரும் நம்முடைய லைஃப்பை பார்க்குற மாதிரி ஒரு ஆல்பமாக அது வெளியே வரும். என்ன ஒரு மகா பெரிய ட்ராஜடினா, இந்த ஆல்பம் வெளியே வர்றதுக்கு ஆப்போசிட் ஸ்டுடியோவில் ஒருத்தர் இருக்கான், கேமராமேன். அவன் விடவே மாட்டான், இந்த ஆல்பத்தையும் விட மாட்டான், ஸ்டுடியோவையும் விட மாட்டான். கவனிக்கிறீங்களா? அது யார்? ஆப்போசிட்டில் இருக்கிற கேமராமேன் யார்? சத்தான். அவன் ஹீ லைக்ஸ் டு டெஸ்ட்ராய் அவர் ஃபிலிமா. அவன் ரொம்ப விரும்புகிறான நம்முடைய ஃபிலிமையே என்ன பண்ணணும், நம்ம இமேஜை கெடுக்கணும், செதைக்கணும், நம்முடைய பேரையே செதைச்சிடணும்னு நம்ம விரும்பிட்டு இருக்கானா. அவன் என்ன பண்ணுறான், அந்த ஸ்டுடியோவில் இருந்துட்டு இந்த ஸ்டுடியோவில் தேவன்கிட்ட வேலை செய்கிற சில தவறான ஜனங்களையே பயன்படுத்தி யாருக்கும் தெரியாமல் அந்த கேமராவை திறந்து உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு இமேஜை வச்சு மூடிடுறான். இதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையில் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுடைய அந்த ஆல்பம் வெளியே வராமல் அவன் தடுக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுறான் பாருங்கள். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போவான். பாருங்க, ராஜ்யம் ஆரம்பிக்கும் போதே இந்த வேலை நடக்குதான். இரவும் பகலும் சகோதரர் மேலே குற்றம் சாட்டிகிட்டே இருப்பாங்க. கண்டினியூஸாக தப்பாக சொல்லி அந்த இமேஜை கெடுத்து அந்த படம் ஆல்பம் வெளியே வராமல் பண்ணிடுறான். அந்த மாதிரி தான் இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகள் நம்ம உள்ளுக்குள்ளே கேமரா கொடுக்குறோம். அப்படின்னா இப்போ கேமரா கொடுக்குற ஃபிலிம் இதை பற்றி கவலைப்படணுமா? ஒரு கேள்வி கேளுங்க பார்க்கலாம். ஃபிலிம் எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கேமராமேன் தான் கவலைப்படணும். யார் கேமராமேன்? பிதாவாகிய தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய கை, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை இமேஜாக பண்ணிடுவார். இதுதான் அதனுடைய அர்த்தம். புரியுதுங்களா? ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்? அடங்கி இருக்கணும். மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயிச்சான். அப்போ தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் கிறிஸ்துடைய அவர் தாங்க தேவன் நம்மளை கூப்பிட்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் கிறிஸ்துவின் மூலம் அவர் மன்னிச்சிருக்கார். அது ஒரு அட்வான்டேஜ். இன்னொன்று, நம்ம என்ன வசனம் பேசுகிறோமோ அதுக்கு சாட்சியாக வாழ்ந்தாலே போதும். இப்போ நான் ரொம்ப பொறுமையாக இருக்கணும்னு பேசிட்டு நான் 10 பேர்த்துக்கிட்ட சண்டைக்கு போகக்கூடாது. நான் அந்த பொறுமையை காட்டணும். புரியுதுங்களா? நான் தாழ்மையாக இருக்கணும்னு பேசிட்டு நான் மேட்டிமையை காட்டக்கூடாது. நான் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும்னு பேசிட்டு உதவி செய்யாமல் இருக்கக்கூடாது. என்னால் என்னென்ன நல்ல கிரிகளை செய்யணுமோ அத்தனையும் செய்யணும். நான் பேசுகிற வசனத்துக்கு முதல் நான் சாட்சியாக இருக்கணும். இதைத்தான் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கேமராவுக்குள், அதான் அர்த்தம், பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அமைதியாக கேமராவுக்குள்ள அந்த ஒரு ஃபிலிம் இருந்தாலே போதும். ஆனால் நம்மளை சுற்றிலும் நிறைய போராட்டம், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துணைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் எத்தனையோ போராட்டம் இருந்தால் கூட அன்புக்குரிய சகோதர சூழலே இந்த போராட்டத்தில் எல்லாம் ஜெயிச்சிடலாம். இதில் கடைசி அந்த மூத்த சகோதரர் என்ன எழுதுகிறாருன்னா, ஃபோட்டோ எடுத்தாச்சு, இமேஜ் உள்ளே இருக்குது, இன்னமும் அது சரியாக வெளியே வரல, இமேஜ் உழுகலை அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு விஷயம் ஆட் பண்ணணும். அதில் இன்னமும் ஏன் அது வரல அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது இப்போ இது எப்படி புரிஞ்சுக்கலான்னா, பிரதர் நான் நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டேன், நிறைய ஊழியம் பண்ணிட்டேன், இத்தனை வருஷம் பண்ணிட்டேன், இத்தனை சபைகளை ஏற்படுத்திட்டேன், இப்போ புக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ பக்கம் ஓடி இருக்கேன், இதெல்லாமே இருக்குது. கவனிக்கிறீங்களா? ஆனால் இமேஜ் வரல. கவனிக்கிறீங்களா? இமேஜ் வரமாட்டேங்குது, மறுரூபமாகலை. ஏன்? நான் பயங்கரமான விசுவாசம் இருக்குது பிரதர், நல்ல விசுவாசம் இருக்கேன்,
இமேஜ் வரல. புரியுதுங்களா? பெரிய பெரிய ஊழியம் செய்திருக்கேன், இமேஜ் வரல. ஏன் தெரியுங்களா வரல? இதையத்தான் மூத்த சகோதரர் எழுதுகிற பாருங்க. 1 கொரிந்தியர் 13:2 நான் தீர்க்க தரிசன வசனத்தை உடையவனாய் வரத்தை உடையவனாக இருந்து. அப்போ நான் என்ன தீர்க்க தரிசனம் பேசினாலும் சரி அங்கே இமேஜ் வராது. சகல ரகசியங்களையும் பெரிய பெரிய தீர்க்க தரிசனம் என்ன பேசினாலும் பேர் வேணால் ஒரு நல்லா பேசுகிறாருங்கன்னு வேணால் வரும். ரொம்ப ஜோராக சப்ஜெக்ட் எடுத்தாருன்னு வேணால் சொல்லுவாங்க ஒழிய இமேஜ் அங்கே வராது, மறுரூபமாகாது. சகல அறிவையும் அறிந்திருந்தாலும் ரீப்ரின்ஸே கரைச்சி கொடுத்தாலும் சரி. நிறைய பேர் அப்படி தான் ஃபாரினில் ரீப்ரின்ஸை கரைச்சி குடிப்பாங்க. ஆனால் யாரோ ஒருத்தர் சொன்னால் தவறாக சொன்னால் நம்பிடுவாங்க, என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்படி இருக்கிறாங்க நிறைய பேர். மலைகளையே பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தாலும் இதுக்கு மேலே என்னங்க வேணும்? அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமே இல்லைன்ட்டார். கவனிக்கிறீங்களா? அப்போ நம்ம செய்கிற வேலையெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அன்பு இருக்கணும். அன்பு சகலத்தையும் தாங்கும் இல்லையா? சகிக்கும், விசுவாசிக்கும், நம்பும். நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர் ரீப்ரின்ஸில் 3150 பக்கம் ஒரு விஷயத்தை எழுதுகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா பாருங்கள், அதை நான் வாசிக்கிறேன். வெதர் ஐ ஆம் சம்திங் ஆர் நத்திங். தேவனுடைய பார்வையில் நான் எதாவது ஒன்று ஆனது இல்லாமல் போகிறேன் அப்படின்னு வச்சுங்க. வெதர் ஐ ஆம் சம்திங் ஆர் நத்திங் இன் காட்ஸ் எஸ்டிமேஷன் ஈஸ் டு பி மெஷர்ட். எதில் அளக்கப்படுகிறதுனா பை மை லவ் ஃபார் ஹிம், தேவனிடத்தில் காட்டக்கூடிய அன்பு. ஃபார் ஹிஸ் பிரதரன், சகோதரத்தில் காட்டக்கூடிய அன்பு. ஃபார் ஹிஸ் காஸ், அவருக்காக நம்ம செய்யக்கூடிய அன்பு, அவருடைய காரியங்களுக்காக. ஃபார் த வேர்ல்ட் இன் ஜென்ரல், உலகத்தில் நம்ம காட்டக்கூடிய அன்பு. ஃபார் த எனிமி, எதிரிகளிடத்தில் காட்டக்கூடிய அன்பு. இதை வச்சு தாங்க நாம் திருச்சபையா இல்லையான்னு தேவன் மெஷர் பண்ணுறார். அதனால தான் சொன்னார், அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமே இல்லை. இமேஜே விழுந்தால் கூட அது வெளியே வராதான். புரியுதுங்களா? வெளியே வராது. ஏன்னா அங்கே அன்பு இல்லை. கடைசியாக சகோதரரே, இப்போ ஃபோட்டோ எடுத்தாச்சுங்க. கேமராவுக்குள்ளே அந்த ஃபிலிமுக்குள்ளே அந்த ஃபோட்டோ இருக்குது. எடுத்த உடனே அது இமேஜாக வெளியே வந்துடாது. கடைசியாக என்ன தெரியுங்களா? அதை ஒரு இருட்டு அறைக்குள்ளே கொண்டு போய் ஒரு கெமிக்கலில் கழுவணும். கெமிக்கல்னாலே தெரியும், ரசாயனம், நிறைய ரசாயனம். புரியுதுங்களா? நிறைய வாடைகள் ரொம்ப மோசமாக இருக்கும். அதனுடைய பொருள்களுடைய பயன்பாடு ரொம்ப மோசமாக இருக்கும். அதுதான் ரசாயன பொருள். நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் அதை நம்ம நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறோம். ஸோ இது எதற்கு அடையாளமாக இருக்குன்னா, எல்லாம் முடிந்த பிறகு அந்த ரசாயனத்தில் போய் கழுவி எடுத்தால் மட்டும்தான் அது இமேஜாக வரும். அந்த மாதிரி தான் அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்ம எல்லா சத்தியத்துக்குள்ளே எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் எது நம்முடைய அடையாளத்தை நம்ம கிறிஸ்துவோடைய இமேஜில் தான் வெளியே வரங்கிறது காட்டும்னா, நமக்கு வரக்கூடிய சோதனைகள். ரசாயனத்துக்குள்ளே போகாமல் ஒரு ஃபிலிம் கழுவ முடியாது. சோதனைக்குள்ளே போகாமல் ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமா அவன் ப்ரூவ் பண்ண முடியாது. இதிலே மிகவும் நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டிய அவசியமாதலால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். படிக்கிறோம் இல்லையா? அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். அப்போ ஃபைனலாக நம்ம என்ன சத்தியத்தில் இருக்கிறோமோ அதுக்குன்னே நமக்கு விசுவாசத்தில் சோதனை வரும். அதிகமாக சகோதர சகோதரிகளை மேலே அன்பு வச்சோம்னா அதில் சோதனை வரும். சத்தியத்தின் மேல் அன்பு வச்சோம்னா அதில் சோதனை வரும். தேவன் மேல் அன்பு வச்சா அதில் சோதனை. எல்லா சோதனையிலையும் தேவன் பிள்ளைகள் ஜெயிக்கணும். அதனால தான் ஒரு டைமில் அப்போஸ்தலர் நிருபங்களில் படித்து பார்க்குறோம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ பவுலெல்லாம் எப்படி ஆறுதல் சொல்கிறாங்க பாருங்கள், வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14:22. சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அநேக உபத்திரவங்களின் வழியாய் தான். அப்போ அந்த ஒரு கெமிக்கலுக்குள்ளே போனால் தான் அந்த இமேஜ். சில படங்களில் கூட நீங்கள் பார்க்கலாம், ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒன்று இருக்கும், நெகட்டிவ், அதுக்கு பேர் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை கொண்டு போய் ஒரு தண்ணியில் போடுவாங்க, இப்படியே கலக்குவாங்க. கலக்கி வெளியே எடுக்கும்போது ஒரு இமேஜாக வெளியே வந்துடும். அந்த கெமிக்கல் ஒர்க் பண்ணுது பார்த்தீங்களா? அப்போ நம்முடைய சோதனை எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, நாம் ஒருவேளை இந்த உலகத்தில் செத்து மண்ணில் சாயும் பொழுது
அடுத்த செகண்டு நம்முடைய முகமே இந்த பூமியில் தெரியக்கூடாதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இமேஜோடு வெளியே போயிடணும். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்போது இந்த பூமியில் அவர் என்னென்ன ஸ்டேஜுகளை எல்லாம் கடந்து போனாரோ அதை நம்ம தொடர்ந்து ஸ்டேஜில் கடந்து போனால் தான் மறுரூபமாக முடியும். இல்லைன்னா இருக்கிற ரூபத்திலே தான் வர முடியும், மறுரூபமாகறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ரட்சிப்பின் அதிபதின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவரவே தேவன் எப்படி பூரணப்படுத்தினாரா? எபிரேயர் 2:10 வாசிக்கலாம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் பாருங்க, அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கேற்றதா இருந்தது. அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே ஒரு ஃபிலிமுக்குள்ளே போய், ஒரு கேமராவுக்குள்ளே போய் ஒரு நல்ல இமேஜை கொண்டு வர்றதுக்கு அவரும் அந்த கெமிக்கலுக்குள்ளே போய் பாடுபட வேண்டியிருந்தது, உபத்திரப்பட வேண்டியிருந்தது. அவரை பின்பற்றக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் கூட நமக்கு இந்த பூமியில் அநேக பாடுகள், உபத்திரவங்கள், அவமானங்கள் உண்டு. அது நமக்கு அவசியம், புரிஞ்சுக்கலாம், அது நமக்கு அவசியம். இது இல்லாதவர்கள் யாரோ அவர்கள் பாக்கியவான்களே அல்ல. நார்மலாக வந்துட்டு 25 வருஷம் அப்படியே வருவாங்க, கன்வென்ஷன் நடத்துவாங்க, கன்வென்ஷன் வருவாங்க, போவாங்க, அப்படியே போயிடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எந்த விதமான கூலி சேதாரம் இல்லாமல் செத்து போயிடுவாங்க. புரியுதுல்ல? அவர்கள் இதுக்குள்ளேயே போகல, அந்த கெமிக்கலுக்குள்ளேயே போகல. சரி, எப்படி பிரதர், அப்போ அது அவங்கவுங்களுக்கு ஒரு கொடுப்பனையா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி இல்லை. நம்ம உண்மையாலுமே தேவனுக்கு வேலை செஞ்சோம்னு வைங்க, உண்மையான ஊழியத்தை செஞ்சு பாருங்கள், இந்த அவமானங்கள் கட்டாயமாக வரும் இல்லையா? அப்போ அது வந்து நம்மை மறுரூபப்படுத்துவதற்கு ஏற்ற ஒரு கருவியாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த அவமானங்கள், கஷ்டங்கள் வரும் பொழுது நம்ம சோர்ந்து போயிட மாட்டோம். இது நமக்கு தேவைதான், இது நமக்கு அவசியமே. இந்த படம் இமேஜாக மாறணும்னா, இந்த நெகட்டிவ் இமேஜாக மாறணும்னா அது கெமிக்கல், அந்த ரசாயனத்துக்குள்ளே போய்த்தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சிந்தனைக்குள்ளே வந்துட்டோம்னாலே நாம் வந்து என்ன செய்யலாம், அந்த துன்பத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுத்துடலாம். ஸோ இதை கன்சால்டேட் பண்ணி அங்கே ஒரு விசுவாசம் பாருங்கள் எப்படி முடிக்கிறார்னா, எபேசியர் 3:17 விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோட கூட கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாயிருக்கணும். தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படணும். அவர் தம்முடைய மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். அப்போது அறிவு கெட்டாத அன்பு இருக்கு இல்லையா, அந்த அன்பில் 4 விஷயங்கள் இருக்கா. என்னது? அகலம், நீளம், ஆழம், உயரம். இந்த 4ஐயும் ஃபுல்ஃபில் பண்ணும். எப்படி ஒரு ஃபோட்டோ இமேஜுக்கு 4 பக்கம் இருக்கு இல்லையா, கரெக்டாக அந்த 4 ஃபுல்ஃபில் பண்ணால் தான் அதுக்கு நடுவில் ஒரு இமேஜ் வரும். அப்போ கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், ஆழம், உயரம், இதெல்லாம் எதை குறிக்குது? கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அகலமாக அன்பு கூர்ந்திருக்கார், நீளமாக அன்பு கூர்ந்திருக்கார், ஆழமாக அன்பு கூர்ந்திருக்கார், உயரமாக அன்பு கூர்ந்திருக்கார். உயரம்ங்கிறது தனக்கு மேலே தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தார். ஆழம் என்பது தனக்கு கீழே ஒட்டுமொத்த உலக ஜனங்களிடத்தில் அன்பு கூர்ந்தார். புரியுதுங்களா? அடுத்தது அகலம் என்பது பக்கத்தில், தன் பக்கத்தில் இருக்கிற, கவனிக்கிறீங்களா, தன் பக்கத்தில் இருக்கிற சீசர்கள் மேலே அன்பு கூர்ந்தார். அப்புறம் நீளம்ங்கிறது கொஞ்சம் தூரமாக இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் மேல் அன்பு கூர்ந்தார். ஸோ எல்லார் மேலே அன்பு. அதனால தாங்க அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார், மறுரூபமாக்கப்பட்டார். அதே தான் இன்றைக்கி நமக்கு. இது நம்முடைய அறிவுக்கு எட்டுதா? அதை தான் அவர் சொல்கிறார், அறிவுக்கு எட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகள். நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம் தெரியுங்களா? நம்முடைய குடும்பத்தை ரொம்ப நேசிட்டு போயிட்டுருக்குறோம். சில நேரங்களில் சபை மக்கள் குரூப்பாக இருந்தால் அவங்கள மட்டும் நேசிப்போம், மற்றவங்க எல்லாத்தையும் தள்ளிடுவோம். நம்ம சபை மக்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள், மற்ற எல்லாம் அசுத்தவான்கள். அப்புறம் டோட்டல் சபை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சபை மக்கள் நல்லவங்க, பெயர் சபையெல்லாம் கெட்டவங்க. எல்லாருமே பேசிக்கலாக குழந்தையிலிருந்து வந்தவங்க தானே இல்லையா? அப்போ எல்லாரையும் நேசிக்கக்கூடிய தன்மை இருக்கணும்.
அதைத்தாங்க தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். இதை புரிஞ்சிக்கவே முடியாது நிறைய பேர். நம்ம என்ன நினச்சிட்டோம், பைபிள் வந்து படிச்சிட்டோம், முதல் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம், அப்படியே போகிறது. 3 வழிகள், 3 அறுவடைகள், கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை, அவ்வளோதான், மறுவுருமாயிட்டு அப்படியே போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? ஒருபோது போக முடியாது. முதல்ல பிதாவாகிய தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு அன்பு கூறணும். அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மேல் அன்பு கூறணும். தன்னுடைய சபை பக்கத்தில், தன்னுடைய ஒரிஜினல் சபை மேல் அன்பு கூறணும். தனக்கு தூரமாக இருக்கிற சபை மேலே அன்பு கூறணும். தனக்கு கீழ் இருக்கிற உலக ஜனங்கள் மேலே அன்பு கூறணும். எல்லார் மேலும் யார் அன்பாக இருக்கிறார்களோ அவர்கள் தாங்க மறுரூபமாக முடியும். இதுக்கு பேர் தான் மகிமையின் மேல் மகிமை. புரியுதுங்களா? ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு மேலே ஸ்டேஜுக்கு போய் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்போ இந்த மைண்டுக்குள்ளே வந்துட்டு, இந்த மைண்டுக்கு நம்ம தயார் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவமாகிறது தான் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். அதற்கு தேவன் தம்முடைய சகல ஐஸ்வரியத்தை கொடுக்கும்படி உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் முடித்தார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு முறை சிந்திப்போம். நாம் இந்த பூமியில் வாழ்வதற்காக வரல, மறுரூபப்படுவதற்காக இந்த பூமிக்கு வந்திருக்கோம். அதற்கு என்ன தேவையோ, அதற்கு என்ன வேலையோ அதை நாம் இந்த உலகத்தில் செய்துவிட்டு போயிடலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.